வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாள் கழிச்சு மனுவல் ப்ரோவை சந்திக்கிறேன். அவர் எப்பயுமே ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பாக வீடியோ ஆரம்பத்தில் காட்டுவார் இல்லையா? அவருக்கு இன்னும் பெட்டரான ஒரு பொருள் தரேன், நீங்கள் அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லலாம்னு ஒன்று எடுத்து வச்சேன். OnePlus மெக்லரன் எடிஷன். ஆமாம் ப்ரோ, வர மாதிரி எப்படி பையன் வேற மாதிரி இருக்காம பாருங்க. மெக்லரன் மாதிரியே இருக்குங்க. இதில் என்ன ஹைலைட்னா, ஒன் ப்ளஸோட சும்மா பழைய பாஸ்ட்டை போய் நோண்டி பார்த்தோன்னு வைங்க, குளோபல் மார்க்கெட் ஷேர்லேயே இந்த 7 சீரீஸ் 70 சீரீஸ் வரும்போதெல்லாம் அவன் பெரிய ஆளாக இருந்திருக்கான். இப்போ போய் தேடி பார்த்தேன், ஒரு கையில் ஒரு என்ன கொடுத்தாங்க, ஒரு விளக்குமாறு ஃபஸ்ட் கொடுத்தாங்க. என்னடா இது இப்போ 2025 ஒன் ப்ளஸ் எங்கன்னு கேட்டால் விளக்குமாறு கொடுக்குறீங்க. முதல்ல தரைய பெருக்குங்க தம்பி, பெருக்குனதுக்கப்புறம் ஒரு மொமெண்ட்டி கொடுக்குறாங்க. போய் வெட்டினா அதுக்குள்ளே இருக்குது ஒன் ப்ளஸோட சரித்திரம் என்னன்னு. இல்லை 70 வந்தப்பயே நீங்களாம் வீடியோ தானே போட்டுட்டு இருந்தீங்க. ஆமாம், நல்லா இருக்குன்னு தான் போட்டிருந்தோம். நிஜமாவே ரொம்ப யோசிச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது 70 ப்ரோ மெக்லாரன் எடிஷன் ப்ரோ. இதில் இப்போ Android 15 CR டிரைவ் போட்டு வச்சிருக்கேன். ஆமாம், எப்படி இருக்கு? இப்போ உங்களை மாதிரி ஒரு நபரால் இதில் கஸ்டம் ரோம் போட்டு இதை கொஞ்சம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியுது. பட் எல்லாரும் இதை வந்து கஸ்டம் ரோம் போட்டு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம், அது சப்ஜெக்டிவான விஷயம். கரெக்ட் தான், சப்ஜெக்டிவ் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆஸ் எ டெக் எந்தூசியாஸ்ட் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பண்ணுற அனைத்து வேலைகளையும் மற்றவங்களையும் பண்ண வைக்க முடியுமாங்கிறது அந்த குறுகிய ஒரு கூட்டம் இருக்குல்ல ப்ரோ. உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும், நீங்களும் அதெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும், ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த கேங்குக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்ச இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம்ல. இப்போ இந்த டிவைஸ் நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் தான் வந்து நான் நிறைய வீடியோவில் சொன்னேன் அப்படிங்கிறனால எனக்கு பிடிக்குங்க, கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். 13,500 ப்ரோ. யூசேஜ் மார்க்லாம் இருக்க தான் செய்யுது. யூசேஜ் மார்க் வந்து மைல்டாக இருக்குது. இந்த ஒரு டென்ட் இருக்கு. அப்புறம் பேட்டரி பல்ஜா இருந்தது. ஸோ நம்ம பீட்டர் ப்ரோ தான் இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்து பேட்டரி புதுசு மாத்திட்டேன். அது ஒரு 1,500 ரூபா ஆச்சு. மொத்தம் 15,000 ரூபாய்க்கு புது பேட்டரியோட நல்ல கண்டிஷன்ல இப்போ வந்து நல்லா இருக்கு. ஒரு மெக்லரன் கிடைச்சிருக்கு. ஆமா. ஸோ பாக்குறதுக்கு அப்படியே இதை பார்த்தா இப்போ எப்படி இருக்குன்னா, ஜோக் என்னன்னா, Pixel 7 Pro 8 Proலாம் இது போட்டு தாக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய கர்வ் பேனல். இன்னொரு மேட்ரு, நானும் நீங்களும் இதுக்கு முன்னாடி என்ன டெஸ்ட் பண்ணிருப்போம்னா, டிஸ்பிளே பத்தி அடிக்கடி டெஸ்ட் பண்ணிருப்போம். அது நம்ம நண்பர்கள் எவ்வளவு பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்ல நம்ம பேசியிருப்போம். என்னன்னா, இந்த மாதிரி S23 Ultra வச்சிருந்தோம், சோனில Xperia Mark 1 வச்சிருந்தோம், அப்புறம் வந்து XE2 Premium 4K பேனல் வச்சிருந்தோம். ஸோ இது எல்லாத்துலயுமே நாங்க என்ன பண்ணோம்னா, அவதார் வீடியோ போட்டு பார்த்து அப்ப எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம். அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஆமா, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அது மட்டுமா பண்ணோம், வேற எதையாவது இதுல செக் பண்ணோம், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க செக் பண்ணாத ஏரியாவே கிடையாது. சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த காவாலா சாங் இருக்குல்ல ப்ரோ, அதுல நல்ல கலர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சாங் வந்து இப்போ யாரோ ஒரு ரீமாஸ்டர்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. 8Kன்னு எங்கேயோ பார்த்தேன்னு, எங்கேயோ இருங்க 8K ரீமாஸ்டர்டுன்னு பயங்கரமா இருந்தது ப்ரோ குவாலிட்டி. அதுவும் இப்போ இதுல பாத்தீங்கன்னா, என்னடா க்ளோஸ் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுது. நேற்று கூட நான் இதை செக் பண்ணிட்டேன், ஆப்பு பஞ்சாயத்து பண்ணுதுங்க. அதனால என்ன பண்ணுறேன், மோர் உள்ளே போயிட்டு, பொதுவாகவே ஆப்லாம் சரியாக வேலை செய்யலைன்னா இதுதான் ஒரே சொல்யூஷனுங்க. என்ன ஆகுதுன்னா, வேற ஒரு ஃபோன்லேருந்து கேபிள் போட்டு இதுக்கு ரீஸ்டோர் பண்ணேன். அது பண்ணும்போது சில சமயம் இந்த பிரச்சனை ஆகுது ப்ரோ. ட்விட்டரு ஓப்பனே ஆகலை, அப்படியே ஓப்பன் ஆனாலும் லாகின் கொடுக்குறேன், லாகின் ஆக மாட்டேன்னு சொல்லுது. ஆனால் இது இப்படி ஆகுது, இது மாதிரி ஆகுது. ட்விட்டர் தான் நார்மலாக ஒர்க் ஆகுமேன்னு பார்த்தா, நான் கேபிள் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனால சில சமயங்கள் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஏபிகே டேட்டா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே சொருகி விட்டுருமா, அது பார்த்தா லோட் ஆகும். ஆனால் ஆக்சுவலாக அந்த ஆப் எப்படி நம்மளை வெல்கம் பண்ணுமோ அந்த மாதிரி வெல்கமும் பண்ணாது, அந்த ஆப்ஷன்ஸையும் காட்டாது. அப்புறம் என்ன பண்ணேன், ஆப் உள்ள போயிட்டு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக கிளியர் டேட்டா கிளியர் காட்சி கொடுத்துட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணா பக்காவாக ஓப்பன் ஆகுது. இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. கேபிள் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதே அதுக்கு தானே. ட்ரான்ஸ்ஃபர் பண்றதே டேட்டா வேணும்னு தான் பண்றேன். பழைய இமெயில் ஐடியிலே வந்து லாகின் ஆயிடணும் எல்லாமே. அது மாதிரி அதுல இன்னொரு பிரச்சனை நான் கண்டுபிடிச்சேன் ப்ரோ. அப்புறம் தான் என்ன இருக்கு, நம்ம ஒரு போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு அனுப்புறோம். அந்த போன் என்னன்னு பார்த்தா Android 16ல இருக்கு. நான் அனுப்புற போன் பார்த்தா Android 15ல இருக்கு. அங்க ஆரம்பிச்சது பிரச்சனை. அப்ப என்ன ஆயிடுது, Android 16க்கு வேற மாதிரி இருக்கு, அந்த ஓவரால் செட்டப்ல இருந்து எல்லாமே வேற மாதிரி இருக்கு, அந்த டேட்டால இருந்து எல்லாமே 15 கொண்டு வரும்போது சொதப்புது. இன்னொன்னு என்னன்னா, இந்த கூகுள்ல நீங்க பாத்திருப்பீங்க, உள்ள போகும்போது என்கிட்ட கேபிள்லாம் இல்ல, போன்ல கேபிள்லாம் போட முடியாது, போன்ல வந்து என்னால என் பழைய போன் ஒர்க்கே ஆகல அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தா நம்ம கூகுள் மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி கேட்டுட்டு அப்புறம் கிளவுட்ல பேக்கப் ஏதாவது இருக்கான்னு பார்த்து அந்த ப்ரொஃபைல காட்டும். அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல காட்டும் போது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, Android 16 பீட்டா வந்துச்சுல்ல ப்ரோ, 16 பீட்டா வரும்போது அந்த ப்ரொஃபைல் என்ன தெரியுமா சொல்லும், சார் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டா இருக்கு, இதுல எல்லாத்தையும் நான் பேக்கப். இதுல என்ன போட்டுருக்கீங்க ஓஎஸ் வெர்ஷன்? இது Android 15. Android 15 இப்போ என்ன ஆகுறான்னு பார்ப்போம். இப்பயும் வந்து நட்டுக்கிட்டு கீழே போயிட்டான்னா. ஸோ இதுதாங்க இப்போ உங்களுக்கு வந்து கஸ்டம் ரோமை பற்றி நிறைய நாலேஜ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ரொம்ப எஃபெக்டிவான கஸ்டம் ரோமை
செலக்ட் பண்ணி போடுறீங்க. இதுவே நம்ம மக்கள் எல்லாருமே வந்து கஸ்டம் ரோம் இப்படி வந்து ட்ரை பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பாருங்க இந்த யூடியூப் ஆப்புக்கே பாருங்க அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்றேன், அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இல்ல. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஆகும். ஆகும்போது அந்த பொறுமை வேணும். அதனால தான் நான் கேட்பேன் ப்ரோ, மேக்ஸிமம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் ஒர்க்குன்னு போனதுக்கு அப்புறமா வந்து பொறுமையா அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாதிரி ஆயிடும். காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து மொட்டை பயிலா இருப்போம். அப்போ வந்து ஓரளவுக்கு ஜாலியா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம்ஸ் இருக்கும். எப்படின்னா ஒர்க்குன்னு ஒரு டைம் போயிடுது, அதை தவிர இருக்கிற டைம்ல டிவி பார்க்கணும் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ஃபோனையே கூட நோண்டலாம். அப்புறம் கல்யாணம்னு ஆகும், அப்புறம் ஒய்ஃபுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும், எல்லாரும் கூடயும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற மாதிரி அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே வரும். ஆனால் ஒரே நாள் 24 மணி நேரம் தான் இருக்கும், அதை மாற்ற முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுகிட்ட இருந்தெல்லாம் நம்ம விலகுற மாதிரி ஆயிடும். ஆமாம், கண்டினியூ பண்ண முடியாது. இப்போ யாரும் நிறைய பேர் விலகிறது இல்லை போல. அப்படியா? என்னன்னாலும் பரவாயில்லரா, எனக்கு என் ஃபோனும் டேபும் தாண்டா முக்கியம். ஒய்ஃபுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றோம் இல்லையா, ஒய்ஃபே மொபைல் ஃபோன்ல இருந்தா அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. கால மாற்றம் ஆயிட்டுல. இப்போ எல்லார் கையிலேயும் இருந்தா மொபைல் ஃபோன் இருக்கு. குழந்தை கையில ஒரு ஃபோனு, ஒய்ஃபு கையில ஒரு ஃபோனு, ஹஸ்பண்ட் கையில ஒரு ஃபோனு, எல்லார் கையிலயும் அம்மா கையில ஒரு ஃபோனு, அப்பா கையில ஒரு ஃபோனு. ஆஃபர் வேற வந்திருக்கு. அவங்க பார்க்குற அந்த கண்டென்ட் தான் வேரி ஆகுது. அது நமக்கும் சமயத்தில் காட்டுது, பக்கத்துலேயே ஜிபிஎஸ் லொகேஷன் இருக்கிறதுனால. ஆமாம் ப்ரோ, ஜிபிஎஸ் லொகேஷன் மட்டும் இல்லை, இப்போ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு கான்டாக்ட்லேருந்து அதுக்கு தெரிஞ்சிடும் ப்ரோ. கான்டாக்ட், மெயில் ஐடி, ஃப்ரீக்வெண்ட் கம்யூனிகேஷன் வச்சு அதுக்கு தெரிஞ்சிடும். ஃபேமிலி மெம்பரில் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தாங்கன்னா உங்களுக்கு சஜஷனில் வந்துடும். இதை வேற மனசில் நினைக்கிறதெல்லாம் கூட வருங்காலத்தில் காட்டும் போலே. இல்லை இப்பயே காட்டுதான், நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இது வேணும்னு, டக்குன்னு பார்த்தா விளம்பரம் போடுது அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து மேபி ப்ரெடிக்டிவ் அல்காரிதம் அவ்வளோ சூப்பராக இருக்கு போல. எந்த பேஜில் இருக்கும்போது நம்ம என்ன யோசிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி. இப்போ எக்ஸாம்பிள் சில பேர் சொல்றது, வயசானவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா, அவங்க திடீர்னு பேசியிருப்பாங்க யாராவது பக்கத்துல ஹஸ்பண்ட் கிட்டயோ. இப்ப எப்படி சொல்றது, இப்ப எங்க அம்மாவே இருக்காங்கன்னா எங்க அப்பா கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொருளை பத்தி. அது வந்து திடீர்னு வந்து இவன் ஒட்டி கேட்டு அதை காட்டலாம். பட் அவங்க என்னன்னாக்கா அதெல்லாம் மறந்துருப்பாங்க. மறந்துட்டு வந்து நான் மனசுல நினைச்சதெல்லாம் அது காட்ட ஆரம்பிக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அது கரெக்ட். நீங்கள் இப்போ ஒட்டு கேட்டுன்னு சொன்னீங்க தெரியுமா, அது முக்கியமான ஒரு விஷயம் தான். நிஜமே ஒட்டு கேட்குமான்னு கேட்டிங்கன்னா மைக்ரோஃபோன் தான். ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லுவாங்களே, ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருந்தேன் சேட்டில், இது செம ஃபன்னாக இருக்கும். ஃபேஸ்புக் சேட்டில் ஏதாவது பேசிகிட்டு இருந்தால் ஃபேஸ்புக்கில் ஃபுல்லாக ஆட் வரும், இன்ஸ்டாகிராம்லேயும் ஆட் வரும். ஏன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் என்ன பிரித்து பார்க்க முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆட் வரும். ஒரே குழுமம் தானே. வாட்ஸ்அப்லேயும் வரும் வருங்காலத்தில், எல்லாம் ஒன்று தான். வாட்ஸ்அப்பில் ஆட் வருதாமே, வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை பீட்டா கைஸ்க்குலாம் வந்திருக்கும் போல. இப்பயே நம்ம ஸ்டேட்டஸில் வருமா ப்ரோ? ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த நான் பார்க்கறதே இல்லைங்க, அதனால எனக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. கரெக்ட் தான். இல்ல நிஜமா கண்டென்ட் நடுவுல வந்ததுன்னா ரொம்ப கடுப்பாகும். குரூப்ல அதுவும் வந்துட்டுன்னு வச்சுங்களேன், ரொம்ப எல்லாம் காண்டாயிடுவாங்க. கண்டென்ட்டுக்குலாம் வந்ததுன்னா குரூப்புக்குள்ளெல்லாம் வரதானா. ஆக்சுவலா டெலிகிராம்ல அந்த ஆடை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த சேனல்ஸ், பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் ஒரு 20,000 பேர் 40,000 பேர் இருக்கிற சேனல்ல ஏதாவது டீல்லாம் போடும்போது குறுக்கால அதுவும் ஒரு ஆடுன்னு தள்ளி விட்டு போயிடும். ஒரு போஸ்டா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேளை இவனும் குரூப்புக்குள்ளார ஏதாவது ட்ரை பண்ணுவானான்னு தெரியல. அப்புறமா தான் நம்மளுக்கு ஒரு கேள்வி கேட்க தோணும், ஏன்டா எதையுமே படிக்க மாட்டேன்னு சொன்னா குரூப்புக்குள்ளார வந்துட்டு என்னடா எங்களுக்கு என்ன தேவைன்ற மாதிரி ஆடு போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. செக்யூரிட்டி எப்பயுமே ஃபர்ஸ்ட், பிரைவசி. என்னங்க பிரைவசி? கூகுள் இந்த ஆத்துறானே இன்லைன் ஆட்ஸ் கொடுத்து வந்தானங்க அவன் ஆட்சன்ஸ்ல. இன்லைன் ஆட்ஸ் எப்படி இருக்கும்? மெனு பாருக்கு பதிலாக அந்த இன்லைன் ஆட்ஸை வச்சு கலர் அடிச்சு விட்டாலே அது ஃபுல்லா ஆட்ஸ் தான். நீங்க வந்து செக் பண்ணீங்கன்னாக்கா மெனு காட்டுது இல்லையா, மெனு பார்ல வெப்சைட்ல, அதுக்கு பக்கத்துல ஃபுல்லா ஆட்ஸா இருக்கும். மனசை அடிச்சு கிழிக்கிறாரு அப்படின்னு. ஆமா, இதுல இன்லைன் ஆட்ஸ்னு ஒண்ணு இருந்தது தெரியுமா? கண்டென்ட் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு கண்டென்ட் நீங்க படிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு இடத்துல மட்டும் அதுவாகவே லிங்க் வந்து பிளேஸ் பண்ணிக்கும், ஒரு வார்த்தையை அது கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து ஆட் வந்து ஷோ பண்ணும். இப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்ல ப்ரோ. ஏன்னா நான் எதையுமே கிளிக் பண்றது இல்ல, ஓபன் பண்ணாலே ஆட் மட்டும் தான் வருதா, வெறுத்து போய் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறேன். நிறைய வெப்சைட் உள்ள போனா கண்டினியூ ரீடிங்க்கு ஒரு ஆட் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு இப்போ ஸ்டோரி ஒன்று இருக்குன்னா அந்த ஸ்டோரிக்கு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இருக்கு, அடுத்த பேராகிராஃப்க்கு ரீட் மோர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணா ஒரு ஆடு பிளே ஆகும். அது பிளே ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த ரீடு முறை ஓப்பன் ஆகும்னா இந்த மாதிரிலாம் நிறைய பாப்அப்ஸ்லாம் வருவாங்க. நீங்களாம் வந்து நெட்ஸ்கேப் காலத்துல இருந்து இன்டர்நெட்டை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமா, இப்போ வந்து நெட்ஸ்கேப் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வரும்போது அதுக்கு இருந்த அந்த டிமாண்டு, அதுக்கப்புறம் அது செத்து போய் இப்போ எட்ஜ்னு திரும்ப அது புத்துயிர் பெற்று வந்து கரெக்ட் காம்படிஷன்ல உள்ள வருது. ஃபயர் பாக்ஸ் உள்ள வந்து அதுவும் செத்து போய் இந்த மாதிரி பல ப்ரௌசர்ஸ் வந்தது, ஒப்பேரா வந்தது, எவ்வளோ ப்ரௌசர்ஸ் வந்தது. பட் அப்பையிலேருந்து உங்களுக்கு ஒரு நீண்ட நெடிய அனுபவம் இருக்கிறதுனால
நீங்க வந்து ஆட்ஸ் எதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறீங்க. இல்ல ஆட் வந்து இது கொஞ்சம் இப்போ நேத்து கூட என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணி அதை அவனை வேற போட்டு கலாச்சிட்டு இருந்தேன். அவன் கால் பண்ணி என்ன கேட்குறான்னா, ஏய் என்னடா இது இது குரோம் ப்ரௌசர்ல ஆட் பிளாக்கர் போட்டு யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன், நான் என்ன ஐடின்னு கண்டுபிடிச்சி ஐடியா பேன் பண்ணுவேன்னு சொல்றான்டா, வேற வழி இல்லையா அப்படின்னு கேட்டான். நான் அதான் கேட்டேன், டே இந்த வேன்ஸ் இருக்குமேடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் இப்போ கொஞ்சம் சரியில்லை ப்ரோ, யூடியூப் வேன்ஸ்னு இப்போ பெருசா இல்லை. ஸோ பிரேவ் ப்ரௌசர்ல ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம மக்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு ஃபீட்பேக். பிரேவ் ப்ரௌசர் வந்து செக்யூரான ஒரு ப்ரௌசர் தானே, ஏன்னா நம்ம யூஸ் பண்றோம். இப்போ அது வந்து ஏதோ ஒரு ஐபியை வச்சுட்டு அது ஒரு டிஃப்ரெண்டா ரன் ஆகுது. ஒப்பேரா மினியும் இப்படி தான் ரன் ஆகும். ஸோ அதோட ஆல்டர்னேட்டிவ் மாதிரி தான் இது. ஒப்பேரா மினி தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு கொண்டு வந்தது. அதுலேருந்து நீங்க வந்து ஒரு இப்போலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் அந்த ஆட்ஸ்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அதை வந்து ஒப்பேரா மினி ப்ரௌசர் நம்ம மொபைல் போன்லேயே வச்சுட்டு அந்த ஆட்ஸை பிடிச்சி அழுத்தி விட்டுக்கலாம். ஐபியை காட்டும், ஃபாரின் ஐபிலேருந்து கிளிக் ஆகும், அதுக்கு தனி ரேட் வரும். இப்போ யூஎஸ் ஐபிலேருந்து கிளிக் பண்ணோம்னாக்கா $0.1 ஒரு $0.1. நம்ம இந்தியன் ஐபிலேருந்து பண்ணால் $0.01 1 சென்ட். ரெண்டுத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. 10 மடங்கு ரெவன்யூ உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுது இல்லையா. அது பசங்க எனக்கு தெரிஞ்ச பசங்களே அப்போ சென்னையில் இருந்தாங்க. ஆட்ஸை வந்து பிளேஸ் பண்ணிவிடுவாங்க வெப்சைட்ஸில். அது என்ன பண்ணுவானுங்கனாக்கா ஒப்பேரா மினியில் போயிட்டு டக்கு 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 டக்குன்னு அவங்களே கிளிக் பண்ணி விட்ருவானுங்க. ஒரு 4 ஆட் மூவ்னு அப்போ ஒரு கம்பெனி ஒன்று இருந்தது. அது அப்புறம் கூகுளில் வந்து அக்யூர் பண்ணிட்டாங்க, அதை முடிச்சு விட்டாங்க. அது வேற விஷயம். அப்போ மொபைல் ஆட்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் மூவ் தான் டாப்பு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த வரிசையாக வரும் ஆட்ஸு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒப்பேரா மினியை போட்டுட்டு அது உள்ளே போயிட்டு டக்கு 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 டக்குன்னு கிளிக் பண்ணி விட்டு வந்துருவாங்க. வந்திருக்கு அந்த மாதிரி பே அவுட்டும் எடுத்திருக்காங்க. அப்போ அதெல்லாம் பெருசாக யாரும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் ஒப்பேரா மினில இந்த டைனமிக் ஐபின்னு இருக்கும். வரிசையா பாத்தீங்கன்னாக்கா அந்த பிரைவேட் ஐபி எல்லாத்தையும் வந்து காப்பி பண்ணிடுவானுங்க. காப்பி பண்ணிட்டு அதை வரிசையா போட்டுருவானுங்க. போட்டுட்டு ஆட்டோ ரெஃப்ரெஷ் கொடுத்துருவானுங்க. ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் ஆகும் போதும் அது டிஃபால்ட்டா ஏதோ ஒரு ஐபி எடுத்து வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஆட்ஸ் லோட் ஆகிட்டே இருக்கும், இம்ப்ரெஷன் கெயின் ஆகிட்டே இருக்கும். செம்மையா இருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க. இந்த மாதிரி பண்ணி ஒருத்தன் பைக்கே வாங்கியிருக்கான் எனக்கு தெரிஞ்ச பையன். என்ன நீங்க பாத்துங்களேன், பையன் ரொம்ப விவரமா இருக்கான். ஆமா இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இன்னும் சொல்லுவாங்களே பேர் ஃபார்ம்லேண்ட் அளவுக்குலாம் வச்சுருக்காங்க. என்னென்னா ஒரு 2000 ஃபோனை ரன் பண்ண விட்டுருவானுங்க. யாராவது ஒருத்தரோட வீடியோ இப்போ ஒரு தனி ஒரு பிஸ்னஸாகவே இல்லை. அப்போ அதை வந்து இண்டிவிஜுவலாக பண்ணாங்க. ஏன்னா அப்போ இவ்வளோ காம்படிஷன் கிடையாது. அதனால உங்களுக்கு ரெவன்யூவும் ஜாஸ்தியாக தான் இருந்தது. இங்கே பசங்க புதுசாக கண்டுபிடிக்கிறது நிறைய இருக்கு. ஒரு 17-19 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சிங்களேன். ஸோ அப்போ நடந்தது இதெல்லாம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சைனீஸில் நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய மொபைல் வச்சு டைனமிக் ஐபி போட்டு அதுதான் நம்ம தான் பார்த்துருக்கோமே. இப்போ நிறைய பேரை தோல் உரிச்சிருப்பாங்க. யூடியூப்ல வந்து வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த சைனாவில் வந்து இது ஒரு ப்ரைம் ஒர்க்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பே பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்பர்ஸை பூஸ்ட் பண்ணுறதுன்னு. அதில் கடைசியில் யூடியூப் எந்த அளவுக்கு ஆகிட்டானா இப்போ என்ன வீடியோவை பூஸ்ட் பண்ணணும் அவ்வளோதானே. சரி விடு எனக்கே பே பண்ணி நானே பண்ணுறேன். அவன் அப்பையிலேருந்தே பண்ணிட்டு தாங்க இருக்கான். ஆட்சன்ஸுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணால் பண்ணுவான். 800 rupees தான் அந்த மாதிரி பண்ணாலே மினிமம் பேமெண்ட்டு. இப்போ பண்ணிட்டு நம்ம வந்து அந்த கரெக்டாக அந்த ரேஞ்செலாம் கொடுத்துட்டோம்னாக்கா அது வந்து அழகாக வந்து புஷ் பண்ணும். நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுதுங்க. அது என்ன ஆகுனா சைடில் வந்து இப்போ டைட்டில் வந்து ஒன்று வைக்கிறோம், ஏதோ ஒரு டைட்டில் வைக்கிறோம் அப்படின்னா ஏபிசின்னு ஒரு டைட்டில் வைக்கிறோம்னா டைட்டிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஆடுன்னு ஒரு டேக் மட்டும் இருக்கும். ஆமாம், ஏன்னா இது புஷ் பண்ணுறேன்னு சொல்லும். நான் புஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறனால ஒரு ஆட் டேக். இதில் முன்னாடி வந்து நிறைய பேருக்கு தெரியாது, அதனால நிறைய பேர் கிளிக் பண்ணி உள்ளே போவாங்க. இப்போ வந்து நம்ம பசங்களுக்கே நிறைய அதில் வந்து நாலேஜ் வந்ததுனால யாரும் இப்போ அதிகமாக அதை வந்து கிளிக் பண்ணுறது கிடையாது. இப்போ நமக்கே தெரியுது இல்லையா இது ஆட்ஸு, இது வந்து புஷ் பண்ணது. பண்ணோம் அமேசானில் பார்க்குறோம், நம்ம வந்து ஒரு ஐட்டத்தை வந்து தேடி இருப்போம். தேடினா அமேசான் சாய்ஸ்னு ஒன்று காட்டும். ஆமாம், இல்லை முதல்ல ஒரு டாப்பில் வேற ஒரு ஐட்டம் காட்டும். ஆட்ஸ்ன்னு அதில் லைட்டாக கீழே அப்படியே எழுதிருப்போம். வாட்டர் மார்க் போட்ட மாதிரி இருக்குங்க. அது கொஞ்சம் விவரமாக டீல் பண்ணுறான். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், பவர் பேங்க்னு கொடுக்குறேன். பவர் பேங்க்னு கொடுத்தா இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி வரும். வந்துட்டு இதில் மேலே வந்து இதை புஷ் பண்ணுறான். ஆக்சுவலாக உண்மையை சொன்னான் டாப் பிராண்ட்ஸ், டாப் பிராண்ட்ஸ்னு புஷ் பண்ணுறான். ப்ரைம் அப்படின்னு தள்ளி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அப்பயும் அதை தான் புஷ் பண்ணுறான். கீழே வாங்க, ஸ்பான்சர்டுன்னு அழகாக போட்டிருக்கான் பாருங்க. ஆமாம்மா, இது வந்து அநியாயம். ஸ்பான்சர்ட் அப்படிங்கிறதுல வந்து இப்போ இவங்க புஷ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, இப்போ ஷாமி வந்து ஆக்சுவலாக பவர் பேங்கை புஷ் பண்ணுறாங்க. பவர் பேங்க் அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு என்ன அட்வான்டேஜுங்கிறது இந்த இடத்துல தெரியுது. இப்போ ஷாமி வந்து ஆல்ரெடி நமக்கு பவர் பேங்க் ஆஸ்பெக்டில் தெரியும். பவர் பேங்க் யார் தேடி வந்தாலுமே ஷாமி ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி நின்றுச்சுன்னா என்ன ஆகும், டப்புன்னு அதை எழுதிட்டு போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அமேசான் சாய்ஸ்னு ஒன்று வைப்பான் பாருங்க. அதான் இருக்கு பாருங்க, பெஸ்ட் செல்லர்னு ஒன்று காட்டுறான். அதுவும் ஷாமி தான். ப்ரீவியஸ்லி வியூடு அது நான் பார்த்தனால காட்டுது, இதுவும் நான் பார்த்தனால காட்டுது. ட்ரெண்டிங் நவ், எவர் ரெடி
எவர் ரெடி யாரெல்லாம் உள்ள இருக்கான்னு பாத்தீங்களா ப்ரோ? எவர் ரெடி இருக்கான், டியூராசெல் இருக்கான். இந்த டியூராசெல் வந்து நான் இப்போ ரீசெண்டா ஆக்சுவலா ட்ரை பண்ணேன் ப்ரோ. இங்க அங்க இருக்கும்னு நினைக்கிறாங்க, இங்க முன்னாடி போட்டு வச்சிருக்கேன். அது இங்க டப்பா இங்க இருக்கு, பவர் பேங்கை தேடிட்டு இருக்கேன். ஆமா 3000 ரூபாய்க்கு ஆக்சுவலா வாங்கி விட்டது பார்த்தா இப்போ 150 ரூபா கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிரைம் டேல 2 வருஷம் வாரண்டி தராங்க ப்ரோ பவர் பேங்குக்கு. ஆமா இல்ல வாரண்டி தராங்க, சரி அதை எப்படி கிளைம் பண்றது? ஒருவேளை அது வந்து ஃபெயில் ஆயிட்டுனா டியூராசெல் யாருக்கிட்ட போய் நம்ம போய் அப்ரோச் பண்றது? டியூராசெல் தான், டியூராசெல் சப்போர்ட் தான். என்ன மேட்டர்னா அவங்க தெளிவா என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா இருக்கும் பட்சத்தில் நாங்க அதை வந்து கண்டிப்பா அட்ரஸ் பண்ணுவோம்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இப்போ நம்மளே பவர் பேங்க் 2 தடவை கீழே எல்லாம் போட்டிருந்தோம்னா அதை பார்த்ததுமே தெரிஞ்சிடும். அது வேற மெட்டல் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்களா. நல்ல டியூராசெல்னா நம்ம குரோம்பேட்ல யார் பாக்குறா? குரோம்பேட்ல பார்க்க மாட்டாங்க. நம்ம இப்போ எப்படின்னா முன்ன இந்த சீகேட் ஆர்டிஸ்ட் வாங்கினா மவுண்ட் ரோடு போவோம்ல ப்ரோ, அந்த மாதிரி தான் இப்போ டியூராசெல். இப்போ பாருங்க ஒரு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல சென்னைக்கே இந்த நிலைமைனா இப்ப எங்கேயாவது ஒரு மூலையில அந்த டியூராசெல்ல வாங்கிட்டு இங்க வரணும்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ சிம்பிள் ப்ரோ, நம்ம திருவண்ணாமலையில ஒருத்தர் வாங்கி நம்ம ரியல்மி ஷாமி இருக்குல்ல, இப்போ அவங்கலாம் வெல் நோன். இந்த 20,000 ரூபா செக்மெண்ட்லயே நம்ம எப்பயுமே முன்ன அவங்க பேரை தான் சொல்லுவோம். இப்போ நிறைய பிராண்ட் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சுங்கிறத வச்சுக்கோங்க. பட் இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அவங்க எல்லாரோட சர்வீஸ் சென்டரும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும், வேளச்சேரியில் ஆக்சுவலாக ரியல்மி சர்வீஸ் சென்டர் இருந்தது, ஷாமி சர்வீஸ் சென்டரும் இருந்தது. எல்லா இடத்துலயும் இருக்குங்க, அது தூணிலும் இருக்கும் துரும்பிலும் இருக்குங்கிற மாதிரி. ஒரு ஊர்ல ஒரே ஊரு தான், பக்கத்து தெருவுல கூட இருக்குது. கரெக்டு, அந்த அளவுக்கு இருந்தது. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப அவங்களுக்கு ரீசெண்டா ஏதோ கொஞ்சம் ஏதாவது செக் பண்றாங்களா இல்லாட்டி என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல, ஷாமிதும் கம்மியாகுது, சாம்சங் தான் கம்மியாகுது. சுத்தி பத்தி பார்க்கும்போது நம்ம காமேஷ் ப்ரோ சர்வீஸ் சென்டர் தானே அவருக்கு ஜாலி டைம் பாஸ். அவரு தான் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, வேளச்சேரியில இருந்த ஷாமி சர்வீஸ் சென்டர் காணுமா, வேளச்சேரி சாம்சங்கையும் காணுமா. சர்வீஸ் சென்டர் வரிசை ஒன்னொன்னா வந்து இப்ப காணாம போகுது. இல்ல அவங்க லாபம் இல்ல, லாபம் இல்லைன்றது ஒரு பக்கம் ப்ரோ. 2 விஷயம் நடக்கலாம். ஒன்னு லாபம் இல்லை, 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா பிராண்டே வந்து என்ன பண்ண முடியும்னா இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்ஸ்பெக்ட் பண்ணி அங்க என்ன நடக்குது ஃபீட்பேக்ஸ் வரும் இல்லையா. இங்க சர்வீஸ் சென்டர்ல அது ரொம்ப பயங்கரமான கம்பெனிங்கிறதெல்லாம் என்னால நம்ப முடியலங்க. இல்ல சாம்சங் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டானா என்ன அப்படி தோணுது. ஏன்னா இப்போ ரீசெண்டா அந்த லைன் இஷ்யூக்கு அதுக்கும் டவுட் தான். அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரெவன்யூ மாடல். இப்போ வந்து வேளச்சேரியில அந்த 200 ஃபீட் ரேடியல் ரோடு போய் ஜாயிண்ட் 100 ஃபீட் ரோடு தானே சொல்றீங்க? ஆமாமா. அங்க வந்து மெயின் ரோட்ல ஒரு இடத்துக்கு அவன் வந்து வாடகை கொடுக்கணும், அட்வான்ஸ் ரெண்ட் பே பண்றதுக்கே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சேலரி, கரெக்ட், எல்லாத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னாக்கா அவனுக்கு நஷ்டம். கரெக்ட் தான். இல்ல அது நம்பர்ஸ் இருக்குல்ல ப்ரோ. ஆனா அதுல நம்பர் இருக்குல்ல. இப்போ 10,000 பேர்ல 2 பேர் வராங்க அப்படின்னா பிரச்சனை கம்மி தான், ரொம்ப கம்மி, நெக்லிஜிபிள். இதுவே 100ல 2 பேர் வந்துட்டு இருந்தானா கொஞ்சம் பிரச்சனை தான். இல்ல பாருங்க, ஃபீனிக்ஸ் மால்ல ஒரு சாம்சங் இருக்கு. ஆமா, ஓகேவா. 100 ஃபீட்லயும் ஒரு சாம்சங் இருக்கு. ஆமா, கிண்டியில கண்டிப்பா இல்லாம இருக்க போறது இல்ல, நிறைய இடத்துல இருக்கு. கிண்டியில இருக்கும். சாம்சங் எனக்கு தெரிஞ்சு நிஜமாவே ஆப் இடத்துல இருக்கதான் செய்யுது. ஏன்னா இப்ப நானும் நீங்களும் அடையாறுல இருக்கும். ஆமா, இப்ப நானும் நீங்களும் ட்ரை பண்ணோம்னா சாம்சங்க்கு வாங்கிடலாமே. நம்ம இடம் மட்டும் சொல்லணும், எந்த இடத்துல வைக்க போறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காமிச்சிட்டோம்னு வைங்களேன், எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லிட்டோம்னா பர்மிஷன் கொடுத்துருவாங்க. நம்ம அவங்களோட அந்த நார்மல் என்னென்ன சைன்ஸ் எல்லாம் பண்ணணுமோ அந்த இதெல்லாம் பண்ணி நடத்துற நமக்கு ரெவன்யூ வரணும்ல. ஆமா, வரணும். இப்ப நம்ம 200 ஃபீட் ரேடியல் ரோட்ல ஒரு கடை ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துலேயே ஒரு மால் ஒன்று திடீர்னு கட்டிடுறாங்க. அது உள்ள கொண்டு போய் ஒரு ஷோரூம் வச்சிடறான், அவ்வளவுதான், அவன் தான் ஃபேமஸ். அப்படிதான். ஆனா இப்போ அங்கதான் ப்ரோ வித்தியாசம் என்னன்னா, இந்த ரீசெண்ட் ட்ரெண்ட்ல OnePlus ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் OnePlusல நிறைய சர்வீஸ் சென்டர் நம்ம பார்க்க முடியாது. சாம்சங்ல வந்து ஏதாவது பிரச்சனை அபிஷியலா வரக்கூடிய பிரச்சனையே போய் அவனுக்கு அப்ரோச் பண்ணலான்னு பார்த்தா. அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புறேன். OnePlus நிறுவனம் வந்து அந்த டிஸ்பிளே மாத்துறாங்க இல்லையா. ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 ஒருத்தர் வாங்கி வச்சிருக்காரு. அவர் 2-3 தடவை டிஸ்பிளே மாத்திருக்காரு ஃப்ரீயா. ஆமாமா, மல்டிபிள் டைம்ஸ் மாத்துவாங்க. ஆமா, அதுக்கு அப்புறமும் சப்போஸ் ஒரு பிரச்சனை, டிஸ்பிளே மாத்திக்கிறீங்களா இல்லாட்டி வேற ஃபோன் மாத்திக்கிறீங்களானே கேட்பாங்க. வேற ஃபோன் மாத்திக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அவங்க சொல்லுவாங்க எந்த ஃபோன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து Nord 5 இப்போ வந்திருக்கு, ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இவர் 8 வச்சிருந்தாரு. ஸோ 8க்குன்னு ஒரு வேல்யூ, ஒரு 8க்கே அவங்க கொடுக்குறாங்களா? அதுதான் நான் ஆச்சரியமா பாக்குறேன். நீங்க வேற இது 8T அப்புறம் 9RT 9T ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு ப்ரோ. எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க இப்பயும். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. சாம்சங் பாருங்க, நம்மள அவர் இத்தனைக்கு சென்னையில இருக்கிற நம்பர் கிடையாதுங்க. அவர் காரைக்காலில் இருக்காரு. அங்க ஒரு சர்வீஸ் சென்டரும் கிடையாது. அவர் பாண்டிச்சேரிக்கு வந்து கொடுத்துருக்காரு. பாண்டிச்சேரியில ஒருத்தர்கிட்ட பேசி, பாண்டிச்சேரியில இருக்கிறவர் சென்னை ஹெட் ஆஃபீஸ்க்கு இல்லை சென்னை ஆஃபீஸ்க்கு பேசிட்டு இங்க இருக்கிற சர்வீஸ் சென்டருக்கு பேசிட்டு அவர் அங்கேருந்து இங்கே அனுப்பி அவருக்கு டிஸ்பிளே மாற்றி 2-3 தடவை கொடுத்துருக்குறாங்க. அவர் என்ன சொன்னாரு, அப்படிலாம் பண்றானடா, இந்த மாதிரி சாம்சங் ஏதாவது பண்ணலாமாடா அப்படின்னு. சாம்சங் வாய்ப்பு இல்லை. சாம்சங் கோடு மட்டும் தான் போடுவாங்க. ஆமா ஆமா ஆமா, உங்களுக்கு
கார்ப்பரேட் கோடு போடுவாங்க, டிஸ்பிளே கோடு போடுவாங்க, நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோட்ஸ் போடுவாங்க. அது சாம்சங் ஃபேமஸ் தான் அந்த விஷயத்துல. இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ சாம்சங் திரும்பியும் பார்த்தீங்கன்னா எங்களோட அந்த டிஸ்பிளே சேஞ்சிங் பாலிசி, லைன் விழுந்த பாலிசி செப்டம்பர் வரைக்கும் இருக்குன்னு சொன்னான். ஏன்னா செப்டம்பர் வரைக்கும் இருக்கே சொல்கிறானேன்னு போயிட்டு நீங்கள் போய் செக் பண்ணீங்கன்னா S21 மாற்றி தருவேன்னு கூட சொல்லுவான். ஆனால் இப்போ 2025 இருக்கும், 2026 வந்துடும் ஒன்று விட்டா வேகமாக போனால். 2021 வந்த ஃபோனுக்கு 2025 அவன் தைரியமா அப்படின்வான். என்னன்னு உள்ள போய் பார்த்தா 3 வருஷம் பண்ணுவான். அப்ப என்ன ஆயிடும், 2022 எண்டுலயோ அப்ப யாராவது வந்து S21 வாங்கியிருந்தாதான் இப்போ வந்து அவங்களுக்கு வாரண்டி இன்னும் இருக்கும் அவனோட கணக்குப்படி, அந்த 3 இயர் சான்ஸ். அப்படி இல்லைன்னா கஷ்டம் தான். 2021 வாங்கினேன், 2022 ஸ்டார்டிங்ல 22 ரிலீஸ் ஆகும்போது 21 பிரைஸ் கம்மியாச்சுன்னு வாங்கினேன் அப்படின்னு யாராவது இருப்பாங்க. அவங்களாம் மாற்ற முடியாது. புது மொபைல் வரும்போது தான் சாம்சங் கிட்ட இருந்து சப்போர்ட் நிறைய கிடைக்குது. இப்போ நம்ம சாம்சங் S24 அல்ட்ராலேயோ இல்லை S23 அல்ட்ராலேயோ ஏதாவது ஒரு இஷ்யூன்னு சொல்லி நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணாலும் சரி, அவங்க வந்து பெரிய அளவில் வந்து ரிப்ளை பண்ணுறது கிடையாது. நீங்கள் அதுவே ரிலீஸ் ஆன போது அந்த ஃபோனை வந்து போட்டு நீங்கள் வந்து டாக் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுங்க, உடனே அவங்களே வந்து மெசேஜ் அனுப்புவாங்க, மெயில் அனுப்புவாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் இருக்கோம். நீங்கள் சோஷியல் மீடியாவில் எங்களை டாக் பண்ணி விடுறீங்க அப்படிலாம் வந்து கேட்பாங்க தான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னு பார்த்தா, நீயா படா அந்த பக்கம். ஆமா, அடுத்த வாட்டி சேல் வரும், S26 அல்ட்ரா வரும், நீ அப்ப எக்ஸ்சேஞ்ச் போடுறதா போட்டுக்கடா, அவ்வளவுதான் அப்படின்றாங்க. சரி, கோடு இருக்கு சார், வேல்யூ எடுக்க மாட்டீங்களா, அதனால தெரியாதா பாத்துக்கப்பா. அப்புறம் S24 அல்ட்ராவும் நிறைய பேர் இந்த வாட்டி வாங்கலையா, அதனால விலை வந்து இன்னும் மழிஞ்சு 67,000க்கு ஏதோ இந்த கார்டு ஆஃபர்லாம் போட்டு நீ காலையில வித்துட்டு வந்தது அபிஷியலா. எது சாம்சங் ஸ்டோர்லயா? அமேசான்ல 67 காலையில வந்துச்சு எனக்கு. இன்னொரு அது கொஞ்சம் நேரமா இருக்கலாம், இப்ப மாறி இருக்கலாம் மேபி. ஓ, ஏன்னா டெலிகிராம்ல நிறைய குரூப்பை நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். அதில் சில குரூப்ல வந்து போட்டிருந்தாங்க கார்டு ஆஃபர்லாம் சேர்த்து எஃபெக்டிவா நம்மளால 67,000 ரூபாய்க்கு S24 அல்ட்ராவை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா S24 அல்ட்ராவோட பேஸ் பிரைஸ் அவங்க எவ்வளவு சொன்னாங்கன்னா 75,000 சொல்லியிருந்தாங்க. ஆமா, 12 256 GB. ஓகே, 512 கிடையாது, 12 256 GB தான் இருக்கு. 512 தேடி பார்த்தா அதை காணும். 512 பேஸ் மாடல் தான் எல்லா இடத்துலையும் செஞ்சு வச்சிருப்பான்னு வச்சுக்கோங்க. 512 எப்பயுமே வந்து ரேர் கை தான் வச்சுக்கோங்களேன். சரி, பரவாயில்ல. ஆனாலும் வந்து நீங்க சொல்ற வேல்யூ நல்லா இருக்கே. வேல்யூ நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் கோடு போட்டா நம்ம திரும்ப இன்னொரு கோட் போடணும். ஆமா, அவங்க கூட கோடு போட்டே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்க வேண்டியதான். S24 அல்ட்ரா இப்போ எவ்வளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, 75 தான் காட்டும். அதுக்கப்புறம் கார்டு ஆஃபர்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆமா, வந்துச்சு 75 இருக்கு. அது கிளிக் பண்ணுங்க. நம்ப முடியாது. கிரெடிட் கார்டு ஆஃபர் ஏதாவது கொடுத்து வச்சிருக்காங்க பார்ப்போம். S24 அல்ட்ரா 12 256 கரெக்ட், டைட்டானியம் கிரே. கீழ பாருங்க 3000 ரூபாய் நம்ம. ஆமா, அது குறைஞ்சாலே 70. ஆமா, 3750 ரூபாய். காலையில நான் பார்க்கும்போது 67,000 ரூபாய் கிட்ட காட்டுனுச்சு. 67,000 ரூபாய் வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பாத்தீங்களா, உங்க ஓல்டு போனை நீங்க 66,200 ரூபாய்க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா? என்னன்னு கேட்டா S24 அல்ட்ரா போட சொல்லுவாங்க. ஆமா, போட்டு S24 அல்ட்ரா வாங்கிக்கோங்க. ஆமா, உங்களுக்காக தான் தனியா. ஏன் இது என்ன ஒரு விளம்பரம்? அது தெரியலையா? அது என்ன 60 அவ்வளோ கொடுக்குற மாதிரி பில்டப் கொடுக்குறியே, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஓ, யார் அந்த தைரியசாலி ஃப்ரீக்வெண்ட்லி பாட் டுகெதர் அப்படின்னு சொல்லி S24 அல்ட்ரா வாங்கும்போது கூடவே வந்து இதையும் வாங்குறாங்கிறாங்க. அது என்ன ஃபோன் பார்த்தீங்கன்னா M16. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. கொசூரா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கிறேன். அது வாங்கினா அதை ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம். இதில் வேற இதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரைஸ் வேற எகிரிக்கிட்டு போகுது. 1,75,000 ஆயிடுச்சு. லான்ச் ஆன புதுசுல ஃபோல்டு வந்து 1,55,000 அந்த மாதிரி வந்துச்சு. பொறுமையாக 65,000 ஆச்சு. இப்போ 75,000 ஆயிடுச்சு. இன்னும் போக போக 2 லட்சம் ஆயிடும். இதுல வேற ட்ரை ஃபோல்டு பண்றாங்க, அது ஒரு 4 லட்சம் ஆயிடும். என்ன பண்ணாலும் ஒரு வருஷத்துல அதோட விலை குறைய தான் போகுது. உண்மைதான் ப்ரோ, 100% உண்மை. ஏன்னா அது எப்படி இருந்தாலும் அந்த டிஸ்பிளே என்ன அவங்க இப்போ மெருகேற்றினாலும் இந்த மடக்கி மடக்கி விரியும் பொழுது அந்த டிஸ்பிளே வந்து அடிவாங்க தான் செய்யுது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஏன் வந்து சரி S25 சீரீஸ்ல 16 GB ரேம சைனாவுக்கும் கொரியாவுக்கும் கொடுத்தாங்க, மனசாட்சியா இல்லாம ஃபோல்டு விட்டு ஃபோல்டுலையும் 12 GB ரேம கொடுத்துக்கிட்டு அதை போயிட்டு 1.25 லட்ச ரூபா கொடுத்து வாங்க சொல்றானே. சரி, இங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணல. 12 GB ரேம் உங்களுக்கு கொடுத்தது 4400 mAh அவ்வளவு பெரிய போன்ல இருக்க, அது உங்களுக்கு ஃபீல் ஆகலையா? அது வந்து அவங்க ஆப்டிமைஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஆப்டிமைசேஷன் கதையெல்லாம் ஏன்டா சொல்லாதீங்க. நான் சொல்லுவேன், சாம்சங் நான் வந்து ஒரு 2-3 வருஷமா யூஸ் பண்ணிருக்கேன், நீங்களும் யூஸ் பண்ணிருக்கீங்க. நான் அதனால தான் சொல்றேன், ஆப்டிமைசேஷன் ஒரு வருஷம் தான். நான் அதனால தான் சொல்றேன், ஏன்னா மற்றவங்க எல்லாம் இன்னும் மோசமா இருக்காங்க. இப்போ போக்கோ F7 யூஸ் பண்ணேன், 7550 mAh. விரட்டுன்னு விரட்டலாம்.
ஆனா அதுலயும் 6 மணி நேரம் கிட்ட தான் எஸ்ஓடி வந்துச்சு. அப்புறம் என்ன வித்தியாசம் எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. இல்ல வித்தியாசம் வந்து மாறுங்க, சில மாற்றங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்கும். அவங்க கூட அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணலாம். சாம்சங் வாங்கி பல பிரச்சனைகள் வந்த பிறகு அதுக்கு கம்பு சுத்திட்டு இருக்கோம். போக்கோ வாங்கி ஒரு பிரச்சனை இப்போ வருது, இப்பதான் அந்த போன் வந்து ரிலீஸ் ஆனிச்சு, இன்னும் அதுக்கு வர வேண்டிய அப்டேட்லாம் இருக்கு, இன்னும் 2 வருஷம் வாரண்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட் சேல்ல வாங்கினா. ஆமா, ஃபர்ஸ்ட் சேல் வாங்கினவங்க அதுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் வருதுங்கிறதெல்லாம் பார்க்கணும். அவன் வந்து அண்டர் கிளாக் பண்ணா கூட அந்த பிரச்சனை வந்து சரியா இல்லை. என்ன கேட்டா அண்டர் கிளாக் பண்றதுக்கு வந்து நானே வந்து ஓகே பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம அண்டர் கிளாக் என்ன இப்போ என்ன ஏன்னா ஒரு இப்போ 3.2 GHz இருக்குன்னா 3 GHz 2.8 மாத்திரனால எல்லாமே தலைகீழ மாறிடுமா அப்படின்னு கேட்டா, முன்ன ப்ரோ 2010-11 டைம்ல கர்னல் லெவல்ல கண்ட்ரோல் கிடைக்கிறனால அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா 1 GHzல ஒரு ஃபோன் வருதுன்னு வைங்க, அதை மெனக்கெட்டு வந்து இருக்கிற ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி 1.3 1.4 GHzக்கு புஷ் பண்ணுவாங்க பசங்க. இவங்க பண்ணுவாங்க உட்காந்து பூட்ல அன்லாக் பண்ணிட்டு உட்காந்து பண்ணிட்டு இருக்காது. அப்போ வந்து ஒரு அர்த்தம் தெரிஞ்சுது. நிஜமாவே வந்து ஆப் ஓப்பனிங் ஸ்பீடு இதுலலாம் வித்தியாசம் பார்த்துருக்கேன். நான் சோனி எக்ஸ்பீரியா ஆர்க்கு வந்து இந்த மாதிரி தான் பூட்லோடர் அன்லாக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளே கர்னல் ஆப் மாதிரி இருக்கும், அது உள்ள போய் நம்ம ஒரு கோரம் என்ன ஃப்ரீக்வன்சிங்கிற மாதிரி நம்மளே மாத்திக்கலாம். அப்போ மாற்றும் போது ஒர்க் ஆகும். அதுல ஓவர் கிளாக் பண்ணாலும் ஓவர் கிளாக் பண்ணக்கூடிய எபிலிட்டி அந்த எஸ்ஓசிக்கு இருக்கணும் இல்லையா? அதான் அப்போ கரெக்டா இருந்தது. இப்போ ஓவர் கிளாக்டே தான் விற்கிறாங்க, எல்லாமே ஓவர் கிளாக்ல தான் ஓவர் கிளாக்ட தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எப்படி இருக்கும்னா ஃபோன் வந்து எவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள போனாலும் எனக்கு வந்து ஃபோன் வார்ம் ஆகிறதே ரேர் ப்ரோ. நான் அவ்வளோ இதெல்லாம் என்னென்னமோ போட்டு அடிச்சு நொறுக்கிருப்போம், பார்த்தா 2011 சொல்றேன், வார்ம் ஆகிறதே ரேரா இருக்கும். ஏதாவது ஒரு இன்டென்ஸான டாஸ்க்கு பயங்கர கஷ்டப்பட்டு ஏதாவது உள்ள தள்ளி விட்டாதான் வார்மே ஆகும். இந்த கொதின்னு கொதிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் ப்ரோ. இப்போ என்னடானா டிவைஸ் வந்து சும்மா டேபிள்ல இருந்தாலே வார்மா இருக்கு. இல்லைங்க, அதுதான் அது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இது ஒரு டாபிக்கா எடுத்து அப்போ இருந்த மொபைல் ஃபோனுக்கும் இப்போக்கும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விளாகரே இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அப்போ என்னால் வந்து ஒரு 320p வீடியோ எடுக்க முடியுமா? 360p நோக்கியா 6600 எடுத்து 3GPP ஃபார்மேட்ல வரும்னு நினைக்கிறேன். அதை எடுத்து அதுலயே ஒரு வீடியோ எடிட்டர் இருக்கும், அதுல போட்டு எடிட் பண்ணி MP4 மாத்த முடியும். பண்ணலாம். சோ 360p ல அப்லோட் பண்ண நான் வந்து இன்னைக்கு 4K ல அப்லோட் பண்றேன், 8K கூட எடுக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா ப்ராப்ளம் என்னவா மாறி இருக்கு அப்படிங்கிறது தான். ஏன்னா அன்னைக்கு அதோட ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் வந்து 360p, இன்னைக்கு வந்து 8K வைப்போம். அந்த ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் ஆஃப் 360p அட்டைன் பண்றதுக்கும் அதை வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கும் அந்த போன் வந்து திணறலங்கிறது தான் இங்க யதார்த்தமான ஒரு ஃபேக்டரா இருந்தது. இன்னைக்கு 8K ரெக்கார்ட் பண்றதுக்குள்ள காலு கையெல்லாம் நட்டுக்குது ஒரு பக்கம், போன் கதை 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 கதைன்னு கொதிக்கும், டாப்னு அப்படி திருப்பி விட்டு பாட்டுன்னு ஒரு மொட்டையோட சொல்லி போட்டீங்கன்னா ரெடி ஆயிடும், ப்ரோட்டீன் கிடைச்சிடும். அதுக்கு இன்னொரு காரணமா இருக்கு, அப்ப நமக்கு வந்து ஆப் வந்து ரொம்ப கம்மி. சரி, நான் இருக்கிற எல்லா ஆப்பையும் அப்ப அடுத்த கேள்விக்கு வரேன், எல்லா ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும் நம்ம போக்கோ ஷாமில எல்லாம், சிஸ்டம் ஆப்பே அன்இன்ஸ்டால் பண்ணலாம். அன்இன்ஸ்டால் பண்ண மட்டும் காப்பாற்ற முடியுதா? அதை எங்க காப்பாற்ற முடியுது? அவங்க ஆப் இருக்குல்ல, அவங்க ஆப்ப தான் சொல்றாங்க. கேக்குறதுக்குலாம் என்ன பண்ணுவான், அவங்க ஆப்பே அன்இன்ஸ்டால் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. இது சும்மா போங்குங்க. இல்ல சிஸ்டம் ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணலாம் ப்ரோ. இது பாருங்க இந்த கொடுமையை வேற, ஆனா பண்ணிட்டு பயமா இருக்குதே பொழந்துக்குச்சுன்னா. இல்ல அவன் அலோ பண்ணிட்டாங்க. விண்டோஸ் மில்லினியம்னு ஒரு OS ஒன்று இருக்கும், பாத்துருக்கீங்களா இல்லையா? அதுகிட்ட போய் உள்ள வந்துட்டு சி டிரைவ்ல அதை இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுங்க, அதை ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் சி டிரைவ்னு கொடுத்தா உள்ளே பண்ணிக்கும். பண்ணிட்டு வெளியே வந்து kernel.exe ஃபைல் மிஸ்ஸிங்னு சொல்லி வெளியே வந்து ஃபுட் டைம் சொல்லும். அந்த மாதிரி பைத்தியத்தை நீங்க பாத்துருக்கீங்களா? பாத்திருக்கேன். அதுக்கு அந்த மாதிரி ஆபரேட்டிங் சிஸ்டத்துல அது நடக்காது. இல்ல அந்த மாதிரி இன்னொரு பிரச்சனை வந்து என்னன்னா, நம்ம பசங்க என்ன பண்ணாங்க, ப்ளோட்வேர் வந்து நம்மளே ரிமூவ் பண்ண முடியல அப்படின்னு ஒண்ணு, ப்ளோட்வேர் ரிமூவ் பண்றதுதான்டா என்னோட மெயின் பிரைமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்றேன்னு சொல்லி ப்ளோட்வேர் வந்து சில சமயங்கள் என்ன ஆகும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு டொகோமோ போன்ல நம்ம சோனி டொகோமோ டிவைஸ்லாம் இருக்குல்ல, இருக்கிற எல்லா டொகோமோ ஆப்பையும் தூக்குறேன்னு சொல்லிட்டு இவனுங்களா உட்காந்து ஏடிவி போட்டு தூக்கிட்டு இருப்பாங்க. தவறுதெல்லாம் ஏதாவது ஒரு சில ஆப்பை தூக்கும் போது அது பூட் ஆகிறதுக்கு தேவை அப்படின்னு வைங்க, இப்போ ஓஎஸ்ஏ பூட் ஆகி வரும்போது இந்த ஆப்ல இருந்து ஏதோ ஒரு செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் நடக்குது, ஏதோ நடக்குதுன்னு வைங்க, அப்போ ஆப் இல்லைன்னா அவ்வளோதான் படுத்துரும். பார்த்தா அதை தூக்கிட்டு எல்லாம் நார்மலா தான் இருக்கும், போன் ஒரு ரீபூட் ஆகும் திரும்ப, எப்பயாவது ஆகும்போது பூட்டே ஆகுது, ஏன்னு பார்த்தா இது தூக்குனது தான் காரணமா இருக்கும். இந்த மாதிரி நடந்திருக்கு. அது அதனாலதான் அப்பெல்லாம் சொல்லுவாங்க, எது பண்ணாலும் நீ வந்து டிரைவர் இன்ஸ்டால் பண்ணா கூட ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கோ, ஐ மீன் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோ அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் என்ன இஷ்யூன்னு தெரியும். கரெக்ட். அப்படிங்கிற மாதிரி போன்ல அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி விட்டுறானுங்க, யார் கையிலயாவது கொடுத்து விட்டுறானுங்க, சுவிட்ச் ஆன் ஆகும் போது ரீஸ்டார்ட் பண்ணாதான் தெரியும். நீ இது இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து வாட்ஸ்அப் ஒரு போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு மூவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ என்ன பண்ணிட்டாரு, அந்த ப்ராசஸ் நடந்திருக்கு, அது வந்து சில ஜிபிகளில் வச்சுருந்துருக்காங்க பேக்கப். ஸோ இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு, அவசரத்தில் இந்த சைடில் இருக்கிற வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோன் நம்பர் போட்டு வச்சு
லாகின் பண்ணிட்டாரு. அப்போ லாகின் பண்ணால் இந்த பக்கம் பேக்கப் போயிட்டு இருக்கிறது என்ன ஆகும்? ஆமாம், லாக் அவுட் ஆகிடும், பேக்கப் ஆகலை, அவ்வளோதான். இப்போ என்னடான்னு பார்த்தா 2 ஃபோனுமே கோளாராக வேலை செய்தான். எப்படின்னா இதுலேயும் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ண முடியல, இன்ஸ்டால் பண்ண வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி, ஆப்பை கில் பண்ணிட்டு அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு புது வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டாலேஷன்லேயே இருக்கான். இன்ஸ்டால் இல்லை, இது ரொம்ப சிம்பிளான விஷயம். ட்ரான்ஸ்ஃபர் தானே பண்ணிட்டு இருந்தாரு. திரும்ப அந்த பழைய ஃபோன்லேயே அந்த நம்பரை போட்டு லாகின் பண்ணாக்க இருக்கும். அதுதான் பிரச்சனை. பழைய ஃபோனில் வாட்ஸ்அப்பே ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ காலைல கேட்டார், நானும் சரி சப்ப மேட்டர் ஆச்சு, சால்ட் வாட்டர் அடிச்சுன்னு இருக்கும் அப்படின்ட்டு, அண்ணா எல்லாரும் மேட்டர் இல்லைண்ணே, அந்த வாட்ஸ்அப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. பண்ணிட்டேன் தம்பி, அதை ஆல்ரெடி பண்ணிட்டாரு, பண்ணிட்டேன். அதில் டப்புன்னு திரும்ப இன்ஸ்டால் பண்ணுங்கண்ணே, இன்ஸ்டால் ஆகலப்பா. அது கிளியர் டேட்டா கிளியர் கேட்ச் கொடுங்க, பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணுங்க, ஒர்க் ஆகலை. சரி ப்ளே ஸ்டோரில் போய் திரும்ப இன்ஸ்டால் கொடுங்க, பண்ணிட்டேன், அப்பயும் ஒர்க் ஆகலை. ஐயோ இது என்ன பயங்கரமாக இருக்குது. சரி பழைய ஃபோனில் தானே பிரச்சனை, புது ஃபோனில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் அங்கேயும் அதே நடக்குது. இது என்னையா புதுசாக இருக்குது, புது பிரச்சனை, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, வித்தியாசமாக இருந்தது. அதான் என்ன சொன்னேன் கடைசியில், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, நீங்கள் பேசாமல் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஃபோனில் இன்டர்னலாக டேட்டா இருக்கும், ஆண்ட்ராய்ட் ஃபோல்டருக்குள்ளே அந்த ஓபிபி டேட்டாவில் இருக்கும், பேசாமல் எடுத்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஏதாவது குட்டி கரண் அடிச்சு ஏதாவது சரியாகி ரெடி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மேனுவலாக ரீஸ்டோர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். தெரில என்னாச்சுன்னு சொல்ல முடியாதுங்க. இது ஏதோ பேஷண்ட் மாதிரி இருக்கே ப்ரோ. பேஷண்ட் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆப்ப. அவர் எந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாருன்னு இருக்குல்ல, OnePlus 7 Pro. அதான் இப்போதான் நீங்கள் வந்து மெக்லரன் 70 வேறு எடுத்து வச்சிருக்கீங்க. அது கரெக்டு. 7 Pro அவர் வந்து எந்த விதமான கஸ்டம் ரொம்ப போடாமல் கலர் வைஸ் தான் யூஸ் பண்ணிட்டு. நீங்கள் தானே சொன்னீங்க ஆண்ட்ராய்டு இந்த என்னது காம்பேட்டபிலிட்டி இருக்கு இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி. 7 Proல என்ன மேக்ஸிமம் அப்டேட் வந்திருக்க போகுது லாஸ்ட்டாக? அவர் என்ன கஸ்டம் ரோமா போட்டு வச்சிருக்காரு? கஸ்டம் ரோம்லாம் போடல. அதில் கடைசியாக வந்தது வந்து Oxygen OS 12ன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுலேருந்து இப்போ இங்கே வரும்போது இப்போ புதுசாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்கியிருந்திருப்பாரு. ஆண்ட்ராய்ட் 15 இருந்திருக்கும், அது ஆண்ட்ராய்ட் 12லேருந்து ஆண்ட்ராய்ட் 15 வரணும். என்ன கொடுமைன்னா அதே இன்சிடென்ட் அப்படியே 15லேயும் நடக்குதான் ப்ரோ. அங்கே என்ன பிரச்சனை, வாட்ஸ்அப் இன்ஸ்டால் ஆகலை, வாட்ஸ்அப் ஒர்க்கே ஆகலை. இங்கே என்ன பிரச்சனை, வாட்ஸ்அப் இன்ஸ்டால் ஆகலை, வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலை. அதாங்க நடக்குது, ஒரே பிரச்சனை 2 பக்கமும் நடக்குது. இப்போ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கு. ஆனால் ஆப்பை க்ளோன் பண்ண ஒர்க்காக தான். ஆனால் மொபைல் ஃபோனில் கொஞ்சம் இறங்கி நம்மளால வந்து சில விஷயங்களை பண்ண முடியல, பார்த்தீங்களா இல்லையா? ஆமாம், இப்போ பிசியில் ஏதாவது நோண்டிட்டு இருப்போம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம். இல்லை ஒன்றுமே இல்லை ப்ரோ. இப்போ 2007 அப்போ நான் கொஞ்சம் இந்த கம்ப்யூட்டர்லாம் கொஞ்சம் பிரித்து கொஞ்சம் கைட்டி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருப்பேன். அப்போ வந்து ஒருத்தர் வந்து இந்த டேலி சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் ஆகலை, அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து கேட்டார். அப்போ நான் என்ன பண்ணேன், டேலி 9 வந்து போட்டுட்டேன். 9 வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணேன்னா, ஓப்பன் பண்ணாக்கா அதில் வந்து அந்த கிராக்கு தான் போட்டேன். கிராக்கு வந்து போட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணும்போது ஃபுல் வெர்ஷனுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டே இருந்தேன் என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. முதல்ல வந்து ஃபார்மேட் பண்ணிட்டேன், சிஸ்டத்தை ஃபார்மேட் பண்ணிட்டு தான் அதை பண்ணேன். அந்த பழைய டேட்டாலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அந்த முக்கியமான டேட்டான்னு இருக்கும் இல்லையா, அந்த டேட்டாவெல்லாம் தனியாக எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் எப்படி வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கன்னா அந்த மீடியா அந்த ஃபைல்லாம் இருக்குல்ல, இவ்வளவு நாளா அவர் ஏதாவது ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருந்திருப்பாரு, அந்த டேலியில சேவ் பண்ணி வச்சிருந்திருப்பாரு, அதெல்லாம் தூக்கிட்டீங்க. அந்த முக்கியமான அந்த ஃபைல், அந்த சிஸ்டம் 32ல இருக்கிற அந்த ஃபைல் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன யோசிச்சேனாக்கா, சரி இது ஏன் இந்த மாதிரி பண்ணுது, சரி 7 திருப்பி போட்டு கிராக் பண்ணுவோம் அப்படின்னு போட்டேன். இது அன்இன்ஸ்டால் பண்ணி திருப்பி போட்டேன். 7 கிராக் ஆக மாட்டேங்குது, அதுவும் வந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தது. இப்புறமேல் என்ன யோசிச்சேனாக்கா, முதல்ல 9 போட்டேன், அதுக்கப்புறம் இந்த 7 கிராக்கை போட்டேன். பார்த்தா 9 ஓப்பன் ஆகுது. ஃபர்ஸ்ட் 7 வேணுங்க அப்படிங்குது. என்ன 7 கிராக் அதில் இருக்கு, அதுக்கப்புறம் 9 போட்டேன், 9 கிராக்கும் இருக்கு. இப்போ 7 கிராக்கும் 9 கிராக்கும் போடும்போது 7ல இருந்த அந்த டேட்டா வந்து 9ல ஓப்பன் ஆகுது, பிரச்சனையே இல்லாம. இப்போ அது எப்படி எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தா 7 மேல 9 அப்கிரேட் ஆயிருக்கு இந்த மாதிரி எடுத்துக்குது. கரெக்டாக கிராக்கும் ஒர்க் ஆகுது. நல்லா இருக்கே. ஸோ இந்த மாதிரி நம்மளால மாற்றி பண்ண முடியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பையனுக்கு வந்து அவனோட ஹார்ட்வேருக்கு வந்து சரியாக வந்து செட் ஆகலை. அதாவது இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுறேன், இப்போ மில்லினியம் அதை நான் எடுத்துக்கிறேன், விண்டோஸ் மில்லினியம். அதை நான் வந்து இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணேன்னா அவனுடைய அந்த சிஸ்டத்தில் வந்து சரியாக வந்து வரல, ரீபூட் ஆகிட்டே இருந்தது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வரும்போதே ஆஃப் ஆகிடுது. ஓகே. அப்போ நான் என்ன பண்ணேனாக்கா, நேராக எடுத்தேன், அவன் ஹார்ட் டிஸ்கை கைட்டினேன், எடுத்து கொண்டு போய் என்னோட இதில் தூக்கி மாட்டினேன், என்னுடைய அந்த இதில் சிபியூவில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் சிடி டிரைவில் மில்லினியம் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நடக்கும் தெரியுமா, இதில் உள்ளதெல்லாம் போய் அதில் போய் ஸ்டோர் ஆகும் ஹார்ட் டிஸ்கில். அந்த ப்ராசஸ் வரைக்கும் நடந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் டிஸ்கை அப்படியே இது வந்து சடனாக ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து போட்டேன். இங்கே வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிட்டு அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி அங்கே வச்சு முடிச்சுட்டு இங்கே வந்து திரும்ப கண்டினியூ ஆகுது. ஆமாம், கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிட்டு
ஸோ அது மாதிரி இது மாதிரி நம்மளால டிஃப்ரெண்டாக பண்ண முடியும். அந்த மாதிரி நம்மளால வந்து ஃபோனில் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறது உண்மைதான். ரொம்ப வருத்தம். இத்தனைக்கும் இதில் கொடுமை என்னன்னா 2 பேர் கையில் ஒரே மாடல் ஃபோனே இருந்தாலும் கூட ஒரு சில டாஸ்க் இங்கே பண்ணுறது அப்படியே அங்கே கண்டினியூ பண்ணலாம்னா பண்ண முடியாது. அது ஒரு பெரிய தலைவலி தான். இதில் பேட்டரி மட்டும்தான் நம்மளால ஒரு காலகட்டம் வரைக்கும் மாற்ற முடிஞ்சுது. ஆமாம், மொபைல் ஃபோனில். ஆமாம், பேட்டரியும் அவனுங்களே வச்சு கொடுத்துட்றானுங்க. ஆமாம், அதையும் வந்து க்ளோஸ் பண்ணி மூடி கொடுத்துட்றானுங்க. எஸ். அதனால இந்த ஃபோன் மெக்கானிசம், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பழுது பார்க்கறது நமக்கான உரிமைன்னு நான் வந்து சொல்கிறேன். ஆமாம், அதான் ரைட் டு ரிப்பேர். ரைட் டு ரிப்பேர் வந்து உண்மைதான். கஸ்டம் ரோம் போடுறது வந்து எனக்கான உரிமை, நான் அதை காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன், இதுக்கோட சப்போர்ட் முடிஞ்ச பிறகு நான் அதை என்ன வேணாலும் பண்ணிப்பேங்கிறது நம்ம இஷ்டம். அது மாதிரி வந்து அந்த ஹார்ட்வேரையும் வந்து கைட்டி மாற்றுறதுக்கெல்லாம் வந்து எப்படி சொல்றது, அதுக்கெல்லாம் வந்து ஏதுவா அவங்க வந்து கம்பெனிஸ் நல்ல விஷயங்களை பண்ணணும். கஸ்டமருக்கு இது வந்து உன்னோட பொருள் அப்படிங்கிறத அவங்க வந்து நிலைநாட்டணும். காசு கொடுக்குறோம், 1,70,70,000 ரூபாய்க்கு அதுக்கு காசு கொடுக்குறோம். நீங்க 1,75,000 ரூபாய். அதுக்கு வந்து அவன் தான் சப்போர்ட் கொடுப்பானா, அவன் 7 வருஷம் கொடுப்பானா, 8 வருஷம் கொடுப்பாங்கிறான், வாயால வர சொல்றான், நடுவில் கோடு போடுவானா, என்ன போடுவானா, நடுவில் கோடா ஃபோல்டுலையா, ஃபோல்டுலேயே போட்டான்னு வச்சுங்க. ஓகே, அதுல இந்த கோடு வந்து நேரா தானே விழுவுது. ஆமா, அதுல அப்படியே ஒரு டயகனலா விழுந்துட்டுனா எப்படி இருக்கும்? டயகனலாவா? புதுசா அது மாதிரிலாம் இல்லை, அது ஸ்ட்ரிப், அது ஆக்சுவலாக பாசிபிள் கிடையாது. பட் இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன், சும்மா பாசிபிள் கிடையாதுலாம் நினைக்காதீங்க. எதையும் சாதித்து காட்டுவான்னு இந்த கோட்டை சாமி அப்படின்னு நம்பலாங்க. இந்த ஸ்ட்ரிப் அப்படி தானேங்க இருக்கு. இது வந்து கீழே இருந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். டயகனலில் வந்துன்னா அது வந்து ஒன்றும் அடிபட்டு இருக்கணும் ஃபோன் எங்காவது. இல்லை, கீழே இருந்து மேலே போகும், இல்லாட்டி ஹாரிசன்ல போகும். இது மாதிரிலாம் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு என்ன இப்போ டயகனலாக போகணும் அதானே? சாம்சங் செஞ்சு காட்டுவான், அதையும் சாம்சங் பண்ணிடுவான். ஸோ வேல்ஸ் ஃபர்ஸ்ட் டயகனல் லைனு ஆர்ஜிபி கேமிங்கு. கொஞ்சம் இடத்துல பச்சையா இருக்கும், நடுவில் சிவப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் ப்ளூவாக இருக்கும். நம்புற மாதிரி அங்கே இருக்கு. நம்பணுங்க, நம்பினாதான் சாம்சங் டயகனலாக தருவேன்னு சொல்லியிருக்கான், நாங்கள் நம்புகிறோம். ஸோ சாம்சங்கில் நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணும்போது கொஞ்சம் ஐயோ யாராவது வந்து இப்போ திட்டாதீங்க, சாம்சங் மேலே வன்மோ இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, இல்லை இல்லை குறை சொல்ற கொண்டாங்க அப்படின்னு. திட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் இப்போ இது பண்ணுறதை கட் பண்ணாமல் போடுங்க. வன்மம்னா வன்மம் தான். வாங்கியிருக்கிறேன், எனக்கு சரியான ஒரு சப்போர்ட் தீர்வு இல்லைங்க, தீர்வு இல்லை. அப்போ வந்து மக்களுக்கு வன்மம் இருக்குமா இருக்காதா? இருக்கணும்ல, வன்மத்தை வெளிப்படுத்தணும்ல. நியாயமான கோரிக்கை தானே. இப்போ நீங்கள் காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க, அது உங்களோட தேவைக்கு ஏற்ப அது வந்து செயல்படலை. தம்பி, நீ வந்து தேவைக்கு ஏற்ப செயல்பட மாட்டேங்கிற, ஏதாவது அதில் மாற்றங்கள் பண்ணுனா செஞ்சு கொடுக்கணும். கரெக்டு, ஓகேவா? கைட்டுக்க கூடாது அதிலே. அதுவும் வந்து ஃபோனு வாரண்டியில் இருக்கு, நீ வந்து எதுவும் ஒரு சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறான்னா என்ன அர்த்தம்? அதை வாங்கும் போது அந்த ஆத்தனையில் வாங்கும்போது 7 வருஷம் நான் அப்டேட் கொடுப்பேன்னு சொன்னேன் ப்ரோ. 7 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் மட்டும் தான் நான் வந்து கேரண்டி. அப்டேட்ல தானே கோடு போடுற, நீ அப்டேட் கொடுக்காதங்கிறேன் நான். உன்னை யாரு கேட்டா? தாஸ் அப்டேட்ல வச்சேன்னு நினைச்சியா? சால்ரிங்ல வச்சேன் அப்படின்னு. அது கொஞ்சம் ஹீட் ஆச்சுன்னா, ரிப்பீட்டட் ஹீட்டிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஆச்சுன்னா நட்டுக்குது. 2-3 வருஷத்துல சப்போர்ட் வந்து பண்ண முடியாது. இப்போ ஒரு எஸ்ஓசி வந்து பழசாயிட்டுன்னு வச்சுங்களேன், சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து நமக்கும் தெரியுது. இப்போ 870க்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதான் பேட் ஒத்துக்கிட்டாங்களே ஷாமி, கொடுக்க முடியாது. கண்டிப்பாக முடியாது, கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இல்லை ப்ரோ, எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது ப்ரோ. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது ஆண்ட்ராய்டு 10 இந்த மாதிரி வந்த ஃபோனு 11, 12, 13, 14, 15 வரைக்கும் இப்போ இதில் போட்டாச்சு. இப்போ யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஒரு ஓஇஎம் பண்ணுற விஷயம் அப்படின்னா புது ஃபீச்சர்ஸ் உள்ள வரும் நிறையா. இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஏஓஎஸ்பி எதுக்கு உள்ளே போட்டு ஆண்ட்ராய்டு ஓப்பன் பண்ணி வச்சிருக்க ஃபீச்சர்ஸ் இதுக்கு கொடுத்துட்றாங்க. இப்போது நவ் பிளேயிங் வேணுமா, இருக்கும் சார், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இதில் பிரச்சனை இல்லாமல் ஓடுறதை நம்மளால் உணர முடியுது. ஆனால் இதுவே மற்ற விஷயங்கள் பற்றி யோசிக்கும் போது எப்படி சொல்கிறேன்னா, இப்போது சாம்சங் புதுசாக ஏஐ ஃபீச்சர்ஸ் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, கட் அவுட்டு இப்படிலாம், அதெல்லாம் இல்லை வராது. இப்போ நான் சாம்சங் ஃபோனே வச்சுருந்தாலும் அது வராது. ஏன்னு பார்த்தா சாம்சங் தான் இதுக்கு லைஃப் சப்போர்ட்டை நிறுத்திருப்பானே. இப்போ சாம்சங்கோட ஒரிஜினல் ரோம் என்ன, இப்போ ஆண்ட்ராய்டு இது என்னது 1UI 10, அதை நான் வந்து S21 இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணேன்னு வைங்களேன், எல்லா ஃபீச்சர்ஸுமே அப்படியே ஒர்க் ஆகுமா அப்படின்னா லுக் ஆஸ்பெக்டில் ஒர்க் ஆகிடும். ஏன் இன்டராக்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஃபீட்பேக் கூட ஒர்க் ஆகிடும். ஆனால் எல்லா ஏஐ ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகுமானா இதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. நமக்கு வந்து ஓரளவுக்கு லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகுது, லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ண முடியுது, ஹாப்பி அப்படின்னு சொன்னாலும் இப்போ நார்மலாக OnePlusல இப்போ ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கும், அது எதுவுமே இதில் இருக்காது. ஆண்ட்ராய்டு 15ல் OnePlusல இருக்க ஃபீச்சர்ஸ் எதுவுமே இந்த ஏஓஎஸ் இருக்காது. ஆனால் நீங்கள் ஆண்ட்ராய்டு 15ல் இப்போ OnePlusல இருக்குது இல்லையா, அந்த ஓஇஎம் தூக்கி நீங்கள் இதில் போடுறீங்க, முயற்சி பண்ணுறீங்கன்னா வச்சுப்போமே, அது என்னென்ன பண்ணுனாக்கா
அதாவது அவங்களே வந்து இப்போ நம்ம ஒட்டு கேட்கறதெல்லாம் பற்றி பேசணும் இல்லையா? ஆமா அது வந்து மொபைல் கம்பெனி வந்து ஒட்டு கேட்கறதுக்கு அந்த சாஃப்ட்வேர்ல வந்து பண்றது. கண்டிப்பா. இது இல்லாம நிறைய கம்பெனிஸ்கள்லாம் இருக்குது இல்லையா? அதுங்கெல்லாம் வந்து செயல்படுதுங்க இல்லையா? ஸோ அந்த ஹார்ட்வேரே வந்து பழசாகும் போது அதுக்கு அந்த கேப்பபிலிட்டியே குறையுதுன்னு நான் வந்து சொல்றேன். கரெக்ட் தான். ஒரு அப்கிரேடுக்கும் பிறகு அதுங்களால வந்து முடியல. ஏன்னா இவன் ஆண்ட்ராய்டுக்காரனும் சும்மா இல்லாம அதை இந்த அப்டேட் வருது, இதை நான் வந்து மாத்திருக்கேன். இல்ல இதுதான் ப்ரோ நம்ம இதுக்கு முன்னாடி நானும் நீங்களும் கூட பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். அதான் ஒரு பையன் வந்து 100 கிலோ தூக்க ரெடியா இருக்கான், அவனுக்கு வந்து 60 கிலோ வேலையை கொடுத்துட்டு இருந்தான், நிம்மதியா இருந்தான். அடுத்த அப்டேட் என்னாச்சுன்னா இன்னொருத்தன் வேலைக்கு சேர்றான், இவன் கூட அவனும் சேர்ந்து வேலை பார்க்க போறான். அந்த புதுசா வந்தவனுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 150 கிலோ தூக்க முடியுது. அதனால நான் ஓவரால் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே மூட்டையை பெருசாக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 90 kg மாத்தினேன். இப்ப பழைய பையன் 100 கிலோ அதனால இப்போதைக்கு தூக்குறான். புது பையன் 150 கிலோ, அவனுக்கு 100 கிலோவா மாத்தினா ஜாலி பண்ணுவான், 90 மாத்தினாலும் அவனுக்கு ஜாலி தான், ஈஸியா தூக்கிட்டு போயிடுறான். இப்ப அடுத்து இன்னொருத்தன் வேலையில ஜாயின் பண்றான், பார்த்தா அவன் 200 கிலோ தூக்குறான். இப்ப 120 கிலோவா மாத்துறான், அதனால பேஸ் வெயிட். இப்ப இந்த பையனும் தூக்குறான். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் 100 கிலோ தூக்குனானே, மூச்சு முட்டை கஷ்டப்பட்டு அப்படிதான் இருக்கு எனக்கு சாஃப்ட்வேர் வருஷம் மாறும்போது. இவங்க வந்து இன்னொன்னு என்னன்னா, சாஃப்ட்வேரோட அந்த விஷுவல் ஃபீச்சர்ஸை இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ இவன் பண்ணி வச்சிருக்கானே ஒன்று, இந்த பாப்பப் ஆட்லாம் வந்துட்டு இருந்தது முன்னாடி. ஆமா. அப்போ இந்த புது ஆண்ட்ராய்டு அப்டேட் வருதா, இனிமே வந்து அப்படியே அந்த விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் மாதிரிலாம் வந்து அப்படியே ஒரு நபர்களே வந்து அப்படியே வர்ற மாதிரிலாம் வரப்போகுது. தெரியல, டிஸ்பிளேலே ஒருத்தர் நடந்துட்டு இருப்பாரு, நம்மகிட்ட பேசிட்டு இருப்பாரு. அது பிசியில முன்னாடியே இருந்தது, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி எங்க மேல இருந்து குதிக்கிறது, கீழே இருந்து மேலே போறது, நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன், என்கிட்ட என்ன வேணுமோ சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ தேர்ட் பார்ட்டி ஆப் அந்த மாதிரி இருக்கலாம். ஃபியூச்சர்ல வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டத்துலேயே அந்த மாதிரி வந்துடும் தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இதெல்லாம் வரும்போது அந்த பழைய ஹார்ட்வேர் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக செயல்படுமாங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கேள்விக்குறியாக இருக்குதுங்கிற. கரெக்ட். ஸோ அப்போ பாருங்களேன் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்னு. இது எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம் தெரியுமா, நம்மளே பிராண்ட்கிட்ட வந்து அவ்வளோலாம் ஒன்றும் வேணாம், எனக்கு அழகாக ஒரு 2 வருஷம் வாரண்டியை கொடுத்துரு, ஒரு 3 வருஷம் அப்டேட்டை கொடுத்துரு, கரெக்டாக நீ டிவைஸை வந்து என்னால் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு நிலையிலேயே இந்த 3 வருஷம் தள்ளி விட்டுரு. அந்த ஃபோனை எனக்கு கொடுறா, கரெக்ட், காசு கொடுக்குறேன்டா, நீ எனக்கு கொடுத்துட்டு நீ என்ன அப்டேட் கொடுக்கறது, நீ என்ன ஆடை புஷ் பண்ணுறது, நீ என்ன ஒட்டு கேட்கறது, எனக்கு தகுந்த மாதிரி நீ என்ன. அதுலேயே ஒரு கேள்வி வேற கேட்பான், உங்களுடைய அந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் ஆட்ஸ் கொடுப்பான்னு கேட்குறிய, வெக்கமா இல்லையா உனக்கு? ப்ரோ உங்களுக்காக தானே ப்ரோ, நீங்க வந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு தப்பான டேட்டா நான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தான் அந்த அக்கறையில இதெல்லாம் கேட்குறேன். ஷோமி வந்து விலை மலிவாக கொடுக்குறான். ஆமாம், ஓகேவா? ஏதோ இந்த சைனீஸ் கம்பெனி எல்லாமே விலை மலிவாக கொடுக்குறாங்க, அவங்களுக்கு இது மூலியமா தான் ஆட் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகுதுன்னு அவங்க வந்து இது பண்ணிக்கலாம். அவங்க வேற ஒன்று கூட சொன்னாங்க, நீங்க சொன்ன நியாயம். அவங்க இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, ப்ளோட்வேர்லாம் வச்சு ஒப்பேத்தி தான் நானே கம்மி ரேட்டு கொடுக்க முடியுது, அவன் ப்ளோட்வேர்காரெல்லாம் வந்து எனக்கு காசு கொடுக்குறான்னு சொன்னாங்க. இல்லை, அதில் ஒரு லாஜிக் இருக்கு, அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கங்களேன். தப்புனாக்கா அது இல்லைனாக்கா வாங்காது, அவ்வளோ கம்மியான ஃபோனை வாங்காதங்கிற அளவுக்கு தான் நம்ம வந்து போக முடியும். நமக்கு எல்லாமுமே வேணும், எல்லா ஃபீச்சருமே சீப்பான காஸ்ட்ல வேணும். அப்படிங்கும் போது நமக்கு சில விஷயங்கள்லாம் அதில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுது. பட் 1,74,000 கொடுக்குறவன் இதே கஷ்டத்தை எதுக்கு அனுபவிக்கணும்னு நான் கேட்குறேன். அது ஒன் யூஏங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு ஸ்கின்னு. ஆமா, ஸ்டாக் ஆண்ட்ராய்டை கொடுக்க சொல்லுங்க, லைட்டா ஆப்டிமைஸ் பண்ணி. மோட்டரோலா கம்பெனிட்டே கேட்டிருக்கேன், நீங்க வந்து பேசாம ஸ்டாக் ஆண்ட்ராய்டை கொடுத்துருங்க, கேமரா ஆப் மட்டும் எம்ஐ கேமரா ஆப் கொடுத்துருக்கேன், அதுலயே நான் சந்தோஷமா இருந்துக்கிறேன்டா அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது உண்மையை சொல்லணும்னா ப்ரோ, இந்த ஃபோன் வந்து ஆக்சுவலாக கையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கே தரமாக இருக்குது ப்ரோ, செம்ம ப்ரீமியமான ஒரு ஃபீல், சூப்பராக இருக்குது. அந்த ப்ரீமியம் ஃபீலை கெடுக்கிறதுக்குனே இருக்கிறது வந்து யார் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல எம்ஐஒய் வந்து நிற்கிது, ஹைப்பர்ஓஎஸ். இந்த ஹைப்பர்ஓஎஸ்லேயே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை எனேபிள் பண்ணாதான் பாதி பிரச்சனை வருது, அட்வான்ஸ் டெக்ஸ்சர்ஸ். இது எனேபிள் பண்ணாமல் இருந்தால் ஃபோன் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, இது எனேபிள் பண்ணிட்டா சும்மாவே ஃபோன் வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய ஃபோன்ஸ் வாமாவே இருக்கு. இந்த ஆப்ஷனே வந்து அதனால என்ன பண்ணிடுறான், மிட்ரேஞ்ச் எஸ்ஓசி இருக்கிற ஃபோன்ஸ் எதுலையுமே 30,000 ரூபா ஃபோன்ஸ்லாம் அந்த ஆப்ஷனே இருக்காது. ஒரு போக்கோ X7 ப்ரோ, ஒரு போக்கோ F7, F6, கொஞ்சம் ப்ரீமியம் எஸ்ஓசி இருக்கிற மாதிரியான ஃபோன்ஸ், இப்போ டிமென்சிட்டி 8 சீரிஸ் ப்ராசரோ இல்லாட்டி அது 9 சீரிஸ் ப்ராசரோ இல்லாட்டி ஸ்னாப்ட்ராகன் 8 சீரிஸ் ப்ராசரோ, இந்த ஃபோன்ஸ்லாம் இருக்கே தவிர மற்ற ஃபோன்லாம் தூக்கிட்டாங்க ப்ரோ, அதை அந்த ஆப்ஷனே இருக்கிறது இல்லை. ஏங்க 80 லைட் வச்சு இது இத்தனை லட்சம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணானே, லட்சத்துக்கு கொஞ்சம் கம்மியா லான்ச் பண்ணா, லட்சம் தான் கரெக்ட் தான், 1,10,000 ரூபா ப்ரோ, அதுல ஒரு கார்டு ஆஃபர் போட்டா 1 லட்சம் ரூபா, அது கிட்டத்தட்ட லட்சம் ரூபாய் நெருக்கத்துல. இதுல வந்து கூலிங் மெக்கானிசமாவது ஏதாவது பண்ணிருப்பான். போக்கோல என்ன பண்ண முடியும்?
போக்கோல நீங்க கேட்கறது நியாயமான விஷயம் ப்ரோ. இதுல கூலிங் மெக்கானிசம் பண்ணிருப்பான்னு நீங்க சொல்றதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா கூலிங் மெக்கானிசம் பண்ணிருக்க போன்லயே வந்து எனக்கு ஒரு வார்ம்னஸ் ஃபீல் ஆகுதுன்னா எவ்வளவு வைத்திருச்சலா இருக்கும். அதான் சொல்றேன். அந்த ஒரு வார்ம்னஸ் ஃபீல் ஆகும்போது எனக்கு என்ன ஆயிடுதுன்னா என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப கேஸ் போட்டிருக்கனால தப்பிச்சிருக்கு. இப்ப நான் எந்த கட்டத்துக்கு நான் கொண்டுட்டு வரேன்னா இந்த ஒரு பேச்சை நகர்த்தி யூஐல இருக்கக்கூடிய சில ஆப்ஷன்ஸ், இந்த டெக்ஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, நீங்க சொன்னீங்க இல்லையா, இதை வந்து 80 லைட்டாலேயே புஷ் பண்ண முடியலையே, அந்த அளவுக்கு ஒரு யூஐல ஃபீச்சர்ஸ் தேவையான்னு கேட்குறேன். அங்கதான் வந்து இப்போ புது பிரச்சனை வருது. இதே ஃபீச்சர் அம்புட்டும் வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் ரோம்லயும் இருக்கு. அங்க ஏன் இந்த கம்ப்ளைண்ட்லாம் வர மாட்டேங்குது? இதே மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒன் யூஐல குளோபல்லையும் இருக்கு, யூரோப்ல இருக்கு, யூஎஸ்ல இருக்கு, நம்ம ஊர்ல இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிறவங்க நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா எனக்கு இப்படி நிக்கல அப்படி நிக்கல, இது பிரச்சனை அது நொட்ட நொல்லன்னு சொல்லிட்டு இருப்போம் சாம்சங். இதே சாம்சங் தான் யூரோப்லயும் இருக்கும், இதே சாம்சங் தான் யூஎஸ்லயும் இருக்கும். அங்க வந்து இவ்வளவு பஞ்சாயத்துகள் ரிப்போர்ட்டே ஆக மாட்டேங்குது. ஸோ அப்போ எய்தர் நம்ம எல்லாருமே எப்படி யோசிப்போம் அப்படின்னு பார்த்தா என்விரான்மெண்ட் ஒரு ஃபேக்டர் தான், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை அவங்களுக்கு வந்து குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ல பெட்டராக தராங்களோ, நமக்கு வந்து கொஞ்சம் மொக்கையா தராங்களோன்ற ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது என்னன்னா, இப்போ ஹைப்பர் ஓஎஸ்ல வந்து நான் ஒரு விஷயம் யோசிக்கும் போது என்ன தோணுதுன்னா, ஜிஎம்எஸ் அப்படிங்கிறது வந்து சைனால பை டிஃபால்ட் ரன் ஆக போறது கிடையாது. அது டார்மெண்டா உள்ள உரமா தூங்கிட்டு இருக்கும், யாரும் அதை எழுப்பவும் போறது இல்லை. இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுளோட எல்லா மெசேஜிங் சர்வீசஸும் இங்க ரன் ஆகிட்டே இருக்கும். கூகுளோட அந்த சர்வீசஸ்னாலேயோ என்னமோ அதுவும் ஒரு பிரைம் ஃபேக்டரா அமையுதோன்ற சந்தேகமும் ஏற்படுதுங்கிறேன். ஏன்னா இப்போ இங்க நான் ஹைப்பர் ஓஎஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லாட்டி ஆக்சிஜன் ஓஎஸ், கலர் ஓஎஸ், இது எது யூஸ் பண்ணாலும் சரி, ஃபண்டஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இங்க வந்து என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து கூகுளோட ஜிஎம்எஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். இது வந்து அப்படியே உங்களுக்கு சைனாக்கு போனால் என்ன ஆகும்னா, அது இருக்கவே போகிறது இல்லை. அப்படியே அந்த இது உள்ளே இருந்தாலும், அந்த லிங்க் எல்லாம் இருந்தாலும், அது எதுவுமே வந்து எந்த ஆப்பும் போய் தட்டி எழுப்ப போகிறது இல்லை. ஏன்னா அதுக்கு அந்த பிளே சர்வீஸோட மாடியூலே கனெக்டடாக இருக்காது. ஸோ அதனால தானே என்னமோ தெரியல, சைனாவில் இருக்கிற டிவைசஸோ இல்லாட்டி சைனாவில் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டிவைசஸ்லேயே வந்து எல்லாமே பெட்டராக இருக்குது. அதே சைனா டிவைஸை இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, பிளே ஸ்டோர்லாம் நானே சைட் லோட் பண்ணி எல்லாமே இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அதுவும் படுத்துங்குது. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ என்ன தெரியுதுன்னா, நீங்கள் வந்து கூகுள் மொபைல் சர்வீஸே எங்களுக்கு தராங்க, லைனக்ஸ் பேஸ்டு ஓஎஸா பண்ணுங்க, லைனக்ஸ் எடுத்து வச்சுட்டு ஓப்பன் சோர்ஸ்ல மாடிஃபிகேஷன் பண்ணி மைக்ரோஜீன் ஒன்று இருக்கு ப்ரோ, பார்த்துருப்பீங்க. அது வந்து மொத்த கட்டமைப்பும் இல்லாம ஒரு பார்ஷியலா உங்களுக்கு ஜிஆப்ஸ் மட்டும் ரன் ஆகிறதுக்கான ஒரு கட்டமைப்பு வந்து கொடுப்போம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட, இப்போ இதுல எல்லாம் சொல்லவா வேணும், பிக்சல். இப்போ இதுல எவ்வளவு கூகுளோட நெட்வொர்க்ஸ் உள்ள இருக்கும். இப்போ லைவா இது ஒரு சர்வர் மாதிரி ரன் ஆயிட்டு இருக்கும். இல்லைங்க, நான் எதுவுமே வேணாங்கிறேன், சொல்றேன். அந்த மைக்ரோஜியோடய போதுங்கிறேன் ப்ரோ நான். எப்படின்னா, இப்போ நம்ம கான்டாக்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி கூகுளில் வேற வழி இல்லாமல் கடந்த ஒரு 10-15 வருஷமா அதில் வச்சிருக்கோம் ப்ரோ நம்ம கான்டாக்ட்ஸை. எப்பயுமே எந்த ஃபோனுக்கு போனாலும் கூகுள் கான்டாக்ட்ஸ் வந்து டேரெக்டாக கூகுள் டிரைவ்லேருந்து நம்ம கான்டாக்ட்ஸ் வந்துடுது. ஓகே, க்ளவுட்லேருந்து வந்துடுது. அந்த க்ளவுட்லேருந்து கான்டாக்டை மட்டும் எடுக்கிறதுக்கு ப்ளஸ் நம்ம புது கான்டாக்ட் சேவ் பண்ணால் அது க்ளவுடில் போய் சேவ் ஆகிறதுக்கு இந்த ஆப்ஷனை மட்டும் உங்களுக்கு மைக்ரோஜி வழியை நம்மளால யூட்டிலைஸ் பண்ண முடியுது. மற்றபடி நீங்க எங்க இருக்கீங்க, எந்த கடையை விசிட் பண்ணீங்க, எந்த லொகேஷன்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது எல்லாத்தையுமே பேக்கப்ல ஆக்சுவலா இவங்களால பார்க்க முடியுது. நீங்க சில சமயங்கள பார்த்துருப்பீங்களா, லொகேஷன் ஹிஸ்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம ஆஃப் பண்ற மாதிரி இருந்தாலும் கூட அது பார்க்காதா. அப்ப நம்ம லொகேஷன் பேஸ் பண்ணி தானே நமக்கு அது நிறைய சஜஷனே பண்ணுது. ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அங்க அவ்வளவா ரன் ஆகாதுங்கிற மைக்ரோஜில. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இல்ல நீங்க சொல்றது கரெக்டு. நான் வந்து பேசிக்கா என்ன சொல்றேன்னாக்கா, ஒரு லைனக்ஸ் நீங்க எங்களுக்கு வந்து கொடுத்துருங்க. எங்களுக்கு தேவைனாக்கா நாங்க வந்து விர்ச்சுவலா நாங்க ஒரு பிக்சல் போனையே அதுல வந்து இருக்கிற மாதிரி உருவாக்கிக்கிறோம்னு சொல்றேன். நீங்க விர்ச்சுவல் பாக்ஸ் வச்சு அடிச்சு நொறுக்கிக்கிறேன்றீங்க. இப்போ சாஃப்ட்வேர்லேயே பண்ணுவோம் ப்ரோ. இப்போ நம்மகிட்ட ஒரு P4 இருக்குன்னு வச்சுங்க. இப்போ வந்து சில சாஃப்ட்வேரை நான் இன்னொன்று வந்து விர்ச்சுவலாக ஒன்று கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுங்க. ஒரு P2 இருக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸரை கிரியேட் பண்ணி எனக்கு ரேம் வந்து பண்ணிட்டு ஒரு 8 GB ரேம் இருக்குது, 4 GB ரேம் இருக்குன்னா அதுக்கு ஒரு 1 GB ரேம் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு என்விரான்மெண்ட்டையே உருவாக்கிட முடியுங்கிறேன் நான். ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்மில் இன்னொரு OS நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு போகிறேன். இதெல்லாம் நடந்தது தானே பிசியில மட்டுமா ப்ரோ? இதுவே நீங்க சொன்ன லினக்ஸ் மாதிரி இருக்கிறனால தான் என்னாச்சு, நோக்கியா N900லாம் நான் OSSலாம் ரன் பண்ணிருக்கேன். அதனால தான் லைனக்ஸை தர சொல்றேன். லைனக்ஸ் பேஸ்டு ஒரு யூஏ எங்களுக்கு கொடுத்துருங்க. அதுவும் வந்து நீங்க ஒன்றும் கஸ்டமைஸ் பண்ண வேணாம், எங்களுக்கு தேவைனாக்கா கூகுள் மொபைல் சர்வீசஸை நாங்க வந்து விர்ச்சுவலா ஏதாவது போட்டு யூஸ் பண்ணிப்போம். கரெக்ட் தான், இது நியாயமான பேச்சு தான். ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் உறுதி ப்ரோ, ஏதோ கை ஒடிஞ்ச மாதிரி இருக்கு ப்ரோ. கரெக்ட் ப்ரோ. இப்போ என்னன்னாக்கா நிறைய சோம்பேறித்தனம் நமக்கு வந்துட்டு. ஆமா, எல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சு. கூகுள் ஜிமெயில் வேணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌசர் இருந்தது, நெட்ஸ்கேப்பே இருந்த காலத்துல வந்து நம்ம ஒரு வரலாறுக்கு வருவோம். அதுல வந்து கூகுள் சர்ச் இன்ஜின் வந்துச்சா ப்ரௌசர்ல? எனக்கு சொல்லுங்க. இல்லையே. இல்ல கூகுள் கம்பெனியே இல்ல. அதான் நிதர்சனமான உண்மை. அது வந்து அப்பதான் தயாரிச்சிட்டு இருந்திருப்பாங்க அந்த 2 பேர் சேர்ந்து. அதுக்கப்புறம் 97-98 எல்லாம் பிறகு
ப்ரௌசர்ல அந்த கூகுளில் வந்து நம்ம தான் போடுவோம். ஆமா, டிஃபால்ட்டா வராது. நம்ம வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணுவோம். ஏதோ நம்மளே வாண்டடா என்ன பண்ணுவோம்னா www.google.com போட்டு தான் அப்ப அந்த பேஜ் ஓபன் ஆகும். அந்த பேஜ்ல போய் நம்ம சர்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டிஃபால்ட்டா வர ஆரம்பிச்சது. ஆமா, எல்லா ப்ரௌசர்லயுமே என்ன ஆயிடுச்சுன்னா சர்ச் இன்ஜின் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து டிஃபால்ட் சர்ச் இன்ஜினா அது வந்துருச்சு. வெப்சைட்ஸ் நிறைய வருது. ஆமா, அது வரைக்கும் டெவலப்மெண்ட் கிடையாது. ஏன்னா ARPANET இப்ப நம்ம மிலிட்டரி பர்பஸ்க்காக இருந்ததுதான் 1990s இயர்லியில நம்ம வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு அதாவது மக்களுக்கு கொடுக்குறோம். மக்களுக்கு கொடுக்கறது வந்து சும்மா இல்லை, அப்பையிலேருந்தே விளம்பரம் பண்ணுறதுக்கு தான். ஸோ இன்டர்நெட்டுன்னு ஒன்று மக்கள் கைக்கு போனது அதில் ஒரு வியாபார நோக்கத்தோட தான். உங்கள் பொருளை அதிகமாக வந்து புஷ் பண்ணலாம், இன்டர்நெட் மூலியமாக நிறைய பேரை வந்து கன்சியூமராக உள்ளே கொண்டுட்டு வரலாங்கிறதுக்காக தான் அதெல்லாம் வந்து வந்தது. அப்படி இல்லைனாக்கா அது மிலிட்ரிக்கு மட்டும்தான் வந்திருக்கும். கரெக்ட். இங்கே இந்த சைடே வந்திருக்காது. ஸோ கமர்ஷியல் பர்பஸுக்கு வந்த பிறகு ஒன்று ஒன்றா மாறுது பாருங்க. டிஃபால்ட்டாக கூகுளில் வந்து வைக்கிறான், கூகுளுக்கு நம்ம பழகிட்டோம். ஆமாம். அதுக்கப்புறம் இது டிஃபால்ட்டாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம். அப்புறம் இந்த இதில் வந்து இந்த டூல் பாக்ஸ் இருக்குமா இந்த சைடில் இந்த ப்ரௌசர்லேயே, அதில் நம்மளே வந்து ஆடான்ஸு அதிலலாம் வந்து சர்ச் இன்ஜின் எனக்கு வந்து டிஃபால்ட்டாக கூகுள் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆட் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி வந்து ஒன்று ஒன்றா வந்து ஒரு ஜெனரேஷன் வந்து இதை பார்த்தே வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு இது இல்லாமே இருக்க முடியல. இல்லை, உண்மைதான். இது சொல்ல போனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆக்சுவலாக கூகுள் சர்ச்சை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ண காரணம் என்னன்னா, சர்ச் ரிசல்ட்ஸ் அதில் நல்லா இருந்தது. அதனால தான் நம்ம அதை அப்போ ஆரம்ப காலங்களில் சொல்கிறோம். சர்ச் ரிசல்ட்டுக்கு ரிஃபைன்மெண்ட்டே தேவையில்லாமல் இருந்தது. ஆமாம், கண்டென்ட்டே உங்களுக்கு கம்மி. Chennai.comன்னு இருக்கும், சென்னையோட ஜிடிபி இவ்வளவுன்னு சொல்லி அதில் டீட்டெயில் இருக்கும், ஒரு 4 ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து ஜாகிரபிக்கல் பேஸ்டு டொமைன் நேம்ஸ்க்கு காஸ்ட் அதிகமாக இருக்கும். அதை ரீசேல் பண்ணும்போது அதனுடைய அந்த ரீசேல் வேல்யூ அதிகமாக இருக்கும். மெட்ராஸ்.com, Chennai.com தான். அதுக்கப்புறம் தான் வந்து .net, .org அதெல்லாம் வந்து வந்தது, .in வந்தது, அதெல்லாம் வேற. அப்போ வந்து அந்த டொமைனுக்கான மதிப்பே வந்து வேற மாதிரி இருந்தது. டொமைன் ரீசெல்லிங்கிறது ஒரு பெரிய பிசினஸா வந்து உண்மைதான். எல்லாருமே ஜாகிரபிக்கல் பேஸ்டு ஃபர்ஸ்ட் யார் போய் அதை போய் பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். தமிழ்நாடு.com அப்படிங்கிற காரைக்கால்.com வாங்கியிருந்தீங்களா ப்ரோ? காரைக்கால்.com ட்ரை பண்ணேன், அது அப்படியே இருந்தது, யாராவது வாங்கி வச்சிருந்தாங்க. விவரமா இருக்காங்களே. ஆனா நிறைய இது வாங்கியிருக்கேன், சிலதெல்லாம் வந்து வாங்கி வச்சிருந்தேன், ரீசேல் பண்ண ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் விட்டுட்டேன். கொஞ்ச நாள் வந்து பார்க் பண்ணி வச்சிருந்தேன், சீடோ பார்க்கிங்ல பார்க் பண்ணி வச்சிருந்தேன். ரீசேல் வேல்யூ வந்து நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கட்டம் வந்து மாறிடுச்சு. இவனும் தான் டொமைனை வந்து குட்டிப்பட்ட மாதிரி MX, HX, co.in இவனுங்க இஷ்டத்துக்கு அவனுங்க டொமைன் நேமா ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னத்தை வச்சுட்டு அதை வச்சுட்டு விற்பனை நான் வச்சிருக்கிறேன்டா .com அப்படின்னா நீங்க வச்சுக்கோங்க ஜி, நான் .in வச்சுக்கிறேன். அது ஏதோ ஓரளவு இருக்கு. முன்னாடி வந்து எப்படி இருந்தாலும் அந்த ஒரு டொமைன்ல நீங்க வெப் பேஜ் வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், வர்ற யூசர் வந்துட்டே இருப்பாங்க. சீடோ பார்க்கிங்ல போட்ட பிறகு அவங்க வந்து வந்தாங்க. அப்படி ஒரு சில நாள் வந்து சில மாதங்கள் வந்து ரெவன்யூ வந்து வந்தது. ஒரு கட்டத்துக்கு பிறகு சர்ச் இன்ஜின் தான் வந்து அல்காரிதத்தை மாற்ற போறான்னு ரிஃபைன்மெண்ட் இங்கே தான் வருது. இது எப்போ வருதுனாக்கா, இதெல்லாம் நடந்தது வந்து 2005க்கு பிறகு தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பெரிய அளவில் அவங்க வந்து ரிஃபைன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அதுவும் 90களின் இறுதியில் பார்த்தீங்கன்னா இருக்கிற பேஜை அப்படியே காட்டும். சென்னைன்னு போட்டிங்கன்னா சென்னை ரிலேட்டட் Chennai.com கொண்டு வந்து காட்டும். அதுக்கப்புறம் சென்னை சினிமா இல்லை அந்த மாதிரி இந்த தமிழ் எதுக்கு ரிலேட்டடா சென்னை ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று இருக்கலாம், இந்த மாதிரி எதாவது காட்டும். என்னங்க மேக்ஸிமம் போடுவாங்க, தமிழ் சினிமா.com போடுவாங்க. இல்லை ஒரு ஊரை பற்றி யாருக்கு ரொம்ப ஆர்வமாக சும்மா அப்படியே அவங்க ஊரை பற்றி இது பண்ணிக்கணும் இன்டர்நெட்டில் அப்படிங்கிற மாதிரி போடுவாங்க. கரெக்ட் தான். சப்டொமைன் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, சப்டொமைனை காட்டும். ஏன்னா நிறைய வெப்சைட்டு இவங்களே வந்து அந்த ஹோஸ்டர்ஸே வந்து சப்டொமைன் தருவாங்க, என்கிட்ட வந்து வாங்கிக்க. அப்போ வந்து Chennai.something.com அப்படின்னு வரும்னு வச்சுங்களேன், அது வந்து காட்டும், சப்டொமைன்லாம் காட்டும். அப்புறமேல் தான் சப்டொமைனுக்குலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சு சப்டொமைன்லாம் காட்டாம விட்டான். இந்த மாதிரி இருக்கு. சரி, இவ்வளவுதானான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் இல்ல, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அவனுக்கு தெரிஞ்சவனுக்குலாம் நல்ல ரேட்டிங் போட்டுப்பான், அதெல்லாம் நடந்தது. இப்போ கூகுள் ரிவ்யூ மட்டும் என்ன ப்ரோ, அதுவும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. சரி, எல்லாமே அப்படிதாங்க. கமர்ஷியல் பர்பஸுக்கு வந்ததே அதுக்கு தாங்க. அவனுக்கு ஒரு 4 பேர் தெரிஞ்சவன் இருப்பான், அந்த 4 பேர் வந்து என்ன அநியாயம் பண்ணாலும் அவனுக்கு கேட்க மாட்டானோ. 4 பேர் நல்லா இருக்கணும்னா எதுவும் தப்பு இல்லையா ப்ரோ? நீங்க வேற 40 பேர் காலி ஆயிட்டாங்களே. ஓ, 4 பேர் நல்லா இருக்கணும்னு சொல்லி 40 பேர் காலி ஆயிட்டாங்களா? பட் அதை பத்தி எங்களுக்கு தெரியாது ப்ரோ. நாங்க அந்த 4 நல்லா இருந்த 4 பேரை தான் பார்த்துட்டு இருந்தோம், நல்லா எங்களுக்கு தெரியல. இதே ஒரு பிசினஸா வந்து அந்த காலத்துல நீங்க வந்து பண்ண வந்து முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுல வந்து நமக்கு நிறைய இடர்பாடுகள்லாம் வந்துருக்கும் பெரிய அளவுல. கரெக்ட் தான். இப்போ வேற ஏதோ இவங்க வேற போட்டு வச்சிருக்காங்க, மிட்டாய் ரெட் கலரு பேண்ட் இன் சென்னை. அப்படியா? சீரியஸாவா? என்னத்துக்கு? சிவப்பு கலர்ல எது இருந்தாலும் அது வந்து பேன் பண்ணிட்டாங்களாம், ஏதோ ரெட் கலரு. இப்படிதான் துபாய்க்கு விசா தரேன்னு சொல்லிட்டு 23 லட்சம்னு சொல்லி கிளப்பிட்டு இருந்தாங்கல்ல. இதெல்லாம் யார் ப்ரோ பண்றது? யாருனாக்கா அட்டென்ஷன் சீக்கிங் பர்சன்ஸ் தான் ப்ரோ. வெரி சிம்பிள்.
இப்ப நம்ம மக்களே கேளுங்க, எனக்கு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப காமெடியா படுது. ஒருத்தவன் வந்து ஒரு விஷயம் வந்து கிளம்பிடுதுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து அடுத்தடுத்து சோசியல் மீடியா, முதல்ல மீடியா ஏதோ ஒன்று எடுத்து பேசிடுது, இந்த மாதிரி வதந்தி அப்படின்னு சொல்லிடுது. அதுக்கப்புறம் யூடியூப்ல வீடியோ போடுறோம், எல்லாரும் உட்காந்து அதை பேசினுக்கிறான். அதான் தெரிஞ்சு போயிட்டடா. அதுக்கப்புறம் அதே வீடியோ தானே ரெக்கமெண்ட் பண்ணுது. ஒருத்தன் டிவியை பின்னாடி உட்கார வச்சுட்டு பேசுறான், ஒருத்தன் சும்மா உட்காந்துட்டு பேசுறான். யார் எங்களை தான் சொல்றாரோ? இல்ல வரிசையா நான் சொல்றேன். இப்போ ப்ரோ, இப்போ நீங்க டெக்னாலஜி சம்பந்தமா பேசுறீங்க, ஓகேவா? அதுல ஒரு இது இருக்கு, நான் எதை வேணாலும் பேசுவேன், எந்த டாபிக் ட்ரெண்டிங்ல இருக்கோ அதை பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி தான், ஓகேவா? அந்த மாதிரி ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு. அது வந்து உக்ரைன் ரஷ்யா வாரா இருந்தாலும் பேசும், ஈரான் அந்த மாதிரி ஈரான்ல நடந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசும். அதுல வந்து இந்த ஃபேக் அஜெண்டாலாம் இருக்கும் தெரியுமா, அது வந்துடும், அதையும் எடுத்து பேசும். கரெக்ட் தான். அதுக்கப்புறம் அதுக்கு மாற்றங்கள் வரும்போது அதையும் எடுத்து பேசும். அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் வேற. நம்ம ஆமா, டேட்டா என்ன நடந்துச்சுன்னு அங்கேயோ விட்டுட்டு போயிட மாட்டோம். இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது இவங்களால கரண்ட் அஃபேர்ஸே நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. உண்மைதான். இப்ப ஐஏஎஸ் எக்ஸாம், இப்ப யூபிஎஸ்சி எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் கேக்குறாங்க இல்லையா, இவங்க வந்து இப்ப யாரு கரண்டா என்ன நடந்துட்டு இருக்கு, இப்ப எந்த கம்பெனி, அதுக்கு புக்ஸ் வரும் ப்ரோ. நீங்க சொல்ற மாதிரி புக், எக்கனாமிக் டைம்ஸ் எல்லாம் படிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஓரளவுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ரிலேட்டட்ல வந்து ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து யூடியூப்லேயே பார்த்துட்டு இருந்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸுங்கன்னு அது தெரிஞ்சுக்கணும், புதுசான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த இதுவே கிடையாது. இவனுங்க என்ன பேசுகிறானுங்களோ அதுதான், ஒரு டாபிக் ட்ரெண்டில் இருக்கும், அதையே வச்சு ஒரு மாதத்துக்கு ஒப்பத்துவானுங்க. இதில் 2 பேர் இருக்கானுங்க, அந்த சேனல் நீங்கள் பேரை சொன்னாக்கா இதுவாக இருக்கும். சமீபத்தில் வந்து ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்தது, இதை கட் பண்ணாமல் போட்டு விடுங்க. அந்த பிரச்சனை சம்பந்தமா இன்னைக்கு வரைக்கும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா, ஒருத்தவங்க இல்ல இப்ப, ஓகேவா, அது ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குங்க, அது என்னன்னு நம்ம அதெல்லாம் டீட்டெயில்டா தெரியலனாக்கா அதெல்லாம் கோர்ட்ல இருக்கு, அதெல்லாம் வந்து விசாரணைக்குலாம் வரும். அதுக்குள்ள ஊடகங்கள் ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்து கொடுத்துட்டு அது வேற விஷயம். அதாவது அது வாய்க்கு வந்து எல்லாம் பேசிட்டு இருக்கு, எமோஷனல்ங்கிற பேர்ல எல்லாரும் கருத்து சொல்லிட்டாங்க. கருத்து சொன்னது பரவாயில்ல, ஒரு சேனல் என்ன பண்றான், அந்த ஒரு நபர் வந்து உயிரோட இருந்தப்ப அவங்க சிரிச்சுக்கிட்டு இருந்த அந்த போட்டோவெல்லாம் போட்டு ஒரு சோக மியூசிக் வேற போட்டு ஷார்ட் வீடியோவா போட்டு உயிர் எடுக்கிறாங்க. யாரு ப்ரோ அந்த சேனல்? உங்களுக்கு தெரியாத சேனலா ப்ரோ? அதான் 2 பேர் இருப்பானுங்களா, ஒருத்தன் வந்து இந்த மரக்கட்டையை தூக்கிட்டு ஒருத்தன் வருவான், ஒருத்தன் இருப்பான், அதுக்கப்புறம் இந்த மினுமின்னு ஒன்று இருப்பானே பேர்ல வச்சிருப்பான், அதில் வேற ஒன்றும் கிடையாது. அப்படியா? நான் கொஞ்சம் வீக் ப்ரோ நிஜமா இந்த விஷயத்துல. வர இந்த எஸ்ஆர்கே எல்லாம் நான் கலாய்க்கிறான் ப்ரோ. ரீசெண்ட் ட்ரெண்டிங் சொல்லிட்டு டெக்னாலஜி சம்பந்தமாவே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நாங்கள் வந்து ஏதாவது ஒரு நியூஸ் ஒன்று வருதுன்னு வச்சுங்களேன், ஒன்றத்தை பார்த்துடுறோன்னு வச்சுங்களேன், அதோட முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானாக்கா, இந்த பசங்க வந்துடுறாங்க, இந்த மினுமின்னு இருக்கான் பாருங்க, இந்தியா மினுமின்னு ஒருத்தர் இருப்பான், அவன் இம்சை பெருகிம்சையா இருக்கு போட்டு அதே விஷயம் அதே தான் அதுல ஷார்ட் வீடியோ போட்டு அதுல என்னமோ பேசுறாங்க, வார்த்தையை கூட சொல்லிடுறேன், என்ன கலட்டி விட்டுட்டீங்களே அப்படின்னு ஒரு வார்த்தை. அது அந்த ஒரு இப்பதான் வந்து முன்னாடி ஷூட் பண்றது, ஒரு நிகழ்வு நடக்குதுனாக்கா அதுக்கு முன்னாடியும் ஷூட் பண்ணுவாங்க, பின்னாடியும் ஷூட் பண்ணுவாங்க, சினிமாட்டிக் வீடியோ எல்லாம் தான் இருக்குது. அந்த விஷயத்த போட்டு ஒரு சோக மியூசிக்கை வேற போட்டு கலட்டி விட்டீங்களே. அதுக்கு கீழே கமெண்ட்டை பார்த்தா, தங்கம் நீ கவலைப்படாது தங்கம், அவங்களாம் யாருன்னு வேற எனக்கு தெரியல, இவனுங்களா காசு கொடுத்து ஒரு 10 பேரை முதல்ல கமெண்ட் போட சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் வரிசையா வந்து இதை பார்த்துட்டு எல்லாரும் இந்த கமெண்ட் தான் போட்டிருக்காங்க, நம்மளும் இதே கமெண்டே போட்டுட்டு அப்படின்ட்டு 4 பேர் கமெண்ட் பண்ணுவாங்களா. இது நான் ஒத்துக்கிறேன். என்ன இதுன்னா என்னன்னு யாருக்கும் புரியல, கான்டெக்ட் புரியல, என்ன சப்ஜெக்ட் தெரியல, கமெண்ட் செக்ஷன் போய் பாக்குறாங்க, எல்லாரும் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணி அதுல இருந்து ஒரு ஐடியா கொண்டு இவங்க ஒரு கமெண்ட் போடுறது. இது நடந்திருக்கு, இது உண்மைதான். இதை மாதிரி நிறைய இருக்கு. டி ராஜேந்தர் என்ன தெரியுமா பண்ணாரு, டி ராஜேந்தர் நம்ம பேர் சொல்லிட்டோம், இதை கூட நம்ம போல தப்பு கிடையாது. ஒரு வாட்டி பேட்டி வந்து இந்த ஒரு பேர் என்ன சகலவசத்திலையா ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ல இருப்பார்ல, கொஞ்சம் இதுல இருப்பாரு, காமெடி ஆக்டராக கூட இருந்தார் அவரு. காமெடி ஆக்டர் அவர் ஒரு பேட்டி ஒன்று எடுத்தாருங்க. டி ராஜேந்தர் என்ன பண்ணிட்டாரு, எல்லா இடத்துலையும் மியூசிக் இசை வந்து எனக்குள்ள இருக்குன்னுட்டு இங்கெல்லாம் இதெல்லாம் அடிச்சு கட்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அடிச்சுக்கிட்டாரு. அவரோட அந்த எனர்ஜியில அவர் எப்படி பண்ணுவாருன்னு உங்களுக்கு வந்து தெரியும். அவர் பயங்கரமான ஆள் தான். ஆமா, அந்த வீடியோல பண்ணிட்டாரு. கீழே வந்து எவனோ கமெண்ட்ல வந்து என்னமோ சொல்லிட்டான்னு வச்சுக்கேன், அந்த கமெண்ட் வந்த பிறகு அதை வந்து விடைக்கிற மாதிரியே அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. அந்த ஒரு கமெண்ட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமா, அந்த ஒரு கமெண்ட்டே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போவானுங்க. நடுவில் ஒருத்தன் வந்து சே வாட் ஏ டேலண்ட்னு வச்சுங்க,
அதுக்கப்புறம் சூப்பர் டேலண்ட் நைஸ் பர்சன் நைஸ் டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வருவாங்க. ஆக மொத்தம் சொந்தமா யோசிக்கிறது கிடையாது. ஆல்ரெடி அங்க என்ன ரெடியா இருக்கோ அது மேல போயிட்டு லைட்டா ஒரு மாவை ஊத்தி மாவை லைட்டா அப்படியே முருனாப்புல ஆனா இது அப்படிதான் இருக்கு. நிஜம் உண்மைதான் நீங்க சொல்றது. கண்டென்ட் வந்து பாக்குறதே கிடையாது. கண்டென்ட் என்னன்னா உங்களுக்கு வந்து புரியாது. டேரக்டா கமெண்ட் போட்டோம்னா நம்ம கமெண்ட்டுக்கு லைக் விழலாம், பிளஸ் நம்ம கமெண்ட்டுக்கு ரிப்ளை வரலாம். ஸோ அது கொஞ்சம் எங்கேஜிங்கா ஜாலியா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான். இப்போ உங்களை வந்து இப்போ நார்மலா நீங்க எல்லாரும் வந்து உங்களை வந்து அந்த என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுவோம், சில நேரம் ரிப்ளை பண்ண முடியாது. நடுவில் ஒருத்தர் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு வார்த்தையை ஒன்று போட்டு விட்டு போயிடுவோம். அது நமக்கு வந்து அப்படியே பழிச்சுன்னு தெரியும். கரெக்ட் தான். அதை ஒன்று ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அது வந்து இப்போ பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப இதுவாக இருக்கும். அது இருந்ததுனாக்கா என்னன்னே தெரியாமல் ஒருத்தன் வந்து போட்டு விட்டு போயிடுவான். அதை வந்து ரிமூவ் பண்ணணும். இல்லைனாக்கா அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணணும். ரிப்ளை பண்ணால் அவன் மேலும் வந்து இது பண்ணுவான். அப்போ தான் அட்டென்ஷன் கிடைக்குதுல்ல. ஆமாம். அதனால வந்து அவன் மேலும் சண்டை போட்டு பேசுவான். ஆமாம், அழுத்தமா பேசுவான். போய் சேனல் ஆரம்பிங்களான்னா ஆரம்பிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் நானும் சொல்லி பார்த்தேன். ஆனா போய் தனியா ஒரு சேனல் ஆரம்பிச்சு உன் மனசுல பட்டதெல்லாம் நீ சொல்லுப்பா. அதை நம்ம சொன்னோம்னா என்ன சொல்றாங்கன்னா, ஆமா உடனே சொல்லிடுவே இத அப்படின்னு சொல்றாங்க. டேய் அதானே சொல்ல முடியும், நீயும் அதை பண்ணு. அப்போ உன்னை வந்து யாராவது 4 பேர் இதே மாதிரி சம்பந்தமே இல்லாம பேசும்போது உனக்கு இரிட்டேட் ஆகும். உன்னுடைய அரைவேக்காடு கருத்துக்கள் என்னங்கிறது அப்பதானே மக்களுக்கு தெரியும். அரைவேக்காடு கருத்தெல்லாம் விடுங்க. அவனே பாவம் வாழ்க்கையில அவன் படிச்சு தெரிஞ்சு ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு வைங்க, அந்த நல்ல விஷயத்தை பத்தி அவன் பேசும்போது அதுக்கு எதிர்கருத்துக்களா கீழே கமெண்ட் வரும்போது அவனுக்கு என்ன எப்படி இருக்கும், நான் கடந்து இந்த பாதடா, நான் அனுபவிச்சது இதுதான்டா, அதை சொன்னாலே என்ன நீ திட்டுறியா அப்படின்னு சொல்லி இருக்கும் வரும் தெரியுமா வரும். அப்ப தெரியும்ல, அதை உணர்றதுக்காக தான் நம்மளும் ஆரம்பிக்க சொல்றது, ஆரம்பிச்சு நீயும் பேசு அப்படின்னு. அப்புறம் நீங்க வந்து கமெண்டருக்கு எங்களை கமெண்ட் பண்றவங்களாம் அவங்க கமெண்ட் பண்றவங்க மேல வன்மம் வச்சிருக்கீங்கன்னு சொல்ல போறாங்க. கமெண்ட் பண்றவங்க மேலலாம் வன்மம் வைக்கணும்னு அவசியம் இல்லையா ப்ரோ. நம்மளை பார்த்து நம்ம கூட பழகுற எல்லார் மேலேயும் காதல் வைக்கணும்னு அவசியம் இல்லையா ப்ரோ. அதே மாதிரி தான் இதுவும். இல்லை வன்மமானு கேட்டிங்கனாக்கா தவறான வகையில் கமெண்ட் பண்ணுறவங்க மேலே நாங்கள் வந்து கோவப்படுறது வந்து வன்மம் தான். அது மாதிரி சாம்சங் மேலே எங்களுக்கு வன்மமானு கேட்டிங்கனாக்கா சாம்சங்னு கிடையாது, எந்த மொபைல் ஃபோனோ பிரச்சனைக்கு உள்ளாகும் போது அதுக்கு மேலே எங்களுக்கு வந்து ஒரு வன்மம் வந்து வரும். இல்லை நல்ல சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஹாப்பி ப்ரோ, சரியா. ஏன்னா இப்போ ஒரு டிவைஸ் வந்து நிஜமாவே நல்ல ஒரு கம்பேக் கொடுக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா Honor 200 வரும்போது எனக்கு அப்படி தான் இருந்தது. இப்போ Honor திரும்ப வந்துருச்சு, 200 பயங்கரமாக இருக்குது அப்படின்னு இருந்தது. அப்புறமா தான் நமக்கு, ஆனால் அப்போதைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கல அப்படின்னா ஆஃப்டர் சேல் செம்மையாக சொதப்புவாங்க நம்ம எதிர்பார்க்கல. ஆஃப்டர் சேல் எப்படி சொதப்புனாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நியாயமாக ரிப்ளை பண்ணிடுறான். அவனை ஏன்டா அரெஸ்ட் பண்ணிட்டு, அவன் எப்பயுமே நம்ம போனாலே தான் கரெக்டாக சலாம் வச்சிடறான், காலைல வந்துடுறான், கையெழுத்து போட்டுறான், அவன் எங்கேயும் போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனால் அக்யூஸ் தான். அதே மாதிரி இதுவும் என்ன ஆயிடுச்சுன்னா கஸ்டமர் சப்போர்ட் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறான், எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் வாங்கி ஒரு 4 மாதத்துல நிறைய பேருக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா, ஒருத்தர் கீழே போட்டு தெரியாமல் உடச்சிடுறாரு, ஒரு டிஸ்பிளே மாற்றணும்னு நினைக்கிறாரு, அந்த டிஸ்பிளே வரதுக்கு 2 மாதம் ஆகுங்கிறாங்க. அப்போ அவருக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான பிரச்சனைகளை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாச்சு. ஸோ வன்மத்துக்கு வந்து விதை போட்டது அவங்க தான். அந்த கம்பெனிக்கு ஒழுங்காக இருந்தாலும் எங்களுக்கு ஏன் கடுப்பு அவன் மேலே. அது மட்டும் இல்லை, இப்போ எனக்கு பிடிச்சிருந்ததான்னு கேட்டால் உண்மையாகவே பிடிச்சிருந்தது தான். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், சூப்பராக இருக்குது, குவாட் கவ் நல்லா இருக்குது, கேமரா நல்லா இருக்குது, 7 Gen 3 தான், 30,000 ரூபாய்க்குள்ளார இது ஒரு நல்ல அற்புதமான கேமரா ஃபோன் அமையறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது, இதெல்லாம் நான் சொல்கிறேன். அப்புறம் என்னடான்னு பார்த்தா ஆஃப்டர் சேல் சப்போர்ட் இப்படி இருக்கும்போது அப்போ நான் அதே மக்கள்கிட்ட நான் அதையும் சொல்லி ஆகணும்ல. அப்போ என்ன ஆகுது, இதை கோவமாக தான் நம்ம காட்டமாக தான் பதிவிடுற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் இல்லைங்க, Honor வந்து ஆக்சுவலாக ஆஃப்டர் சேல் சப்போர்ட் சரியாக பண்ணுறது இல்லையா, அதனால் பண்ணலன்னா நமக்கு என்னங்க அப்படி சொல்ல முடியும், அப்படியே சொல்ல முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த ஒரு குறிப்பிட்ட பிராண்டில் நடந்த மிஸ்டேக்கை கொஞ்சம் அழுத்தமாக சொல்லுவோம். உடனே அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஓ Honor காசு தரல போல, அப்படி இல்லைன்னா வந்து இவருக்கு அது மேலே கோவம், அவருக்கு வன்மம், காண்டு, காசு வாங்கிட்டு கூற ஒரு 4-5 கலிச்சடை இருக்கிறதுனால எல்லாருக்கும் அந்த பிரச்சனை வந்து வருது. அதையும் கூட நம்ம வந்து ஜென்யூனா சொல்ல முடியும் ப்ரோ. ஒரு சிலர் வாங்குறாங்க அப்படின்னா ஜென்யூனா வாங்கக்கூடிய ஒரு சில தகுதியில இருக்கிறவங்க வாங்குறாங்க அப்படின்னும் போது அது வேற மாதிரி இருக்கு. இல்ல ப்ரோ, காசு வாங்கிட்டு கூற அந்த கலிசனைங்களே டம்மி ஐடி ஒரு 4-5 பேரை வச்சிருக்கு, அதுக்குன்னு பிஆர் டீம்லாம் இருக்கு. நான் வெளிப்படையா பேசுறேங்க, இதுல என்னங்க இருக்கு, இதுல ஆமாங்க அதெல்லாம் காசு வாங்குதுல 6 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் வாங்குதுன்னு வச்சுங்க ஒரு வீடியோவுக்கு. அதுக்கு வந்து வியூஸ் தானா ஆர்கானிக்கா வர்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து ஒரு 4-5 குரூப் வந்து வச்சிருக்கு பிஆர் டீம்னு. அந்த குரூப் வந்து அங்கே வந்து கமெண்ட் பண்ணும், சூப்பர் வீடியோ சூப்பர் போடுறோம். யாராவது அதை வந்து இது தட்டி கேட்டாங்கன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணி ஒன்றுமே சொல்ல அப்படின்னாக்க உனக்கு என்ன தெரியும், அவர் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லி அதே புகழாரம் பாடும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ். சரி இது பிஸ்னஸ் தான், ஆனால் எனக்கு எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் முன்னாடி நம்ம பேசினது தான், அந்த ஆத்தென்டிக்கான ஒரு கனெக்ஷன் இருந்தது திரும்ப இன்டர்நெட்டில், அது மிஸ் ஆகி எங்கேயோ போனதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன். அது ரொம்ப வருத்தமா இருக்கு நிஜமாவே. நான் தான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் ப்ரோ, நீங்களாம் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் ஜிஎஸ் அமரண்ணா வழியாவே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்போ வந்துச்சு எனக்கு. ஏன்னா இப்போ எனக்கு என்னன்னு பிடிக்கும், நான் என்னன்னு போவேன். என்னன்னு பார்த்தா ருபேஷ்னு ஒரு அண்ணன், அவர் இப்போ கோவாவில் இருக்க பிரிண்டிங் டெக்னாலஜி, அவர் சொந்தமாக ப்ரெஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காரு.
அந்த அண்ணன் வந்து எனக்கு எப்படி பழக்கம்னா இப்படிதான் N9 யூசர் வரும். நான் N9ல வந்து என்ன சொல்றேன்னா, அண்ணன் ஆண்ட்ராய்ட் போட்டேன் நச்சுன்ற டியூல் பூட்டு. அவரு எப்படா மேனேஜ் பண்ண, பிரிக் ஆகாம பண்ணிட்டியா, ரெண்டுமே பூட் ஆகுதா கரெக்டா, பக்காவா ஆகுது. என் ஃப்ரெண்ட் இப்பதான் ட்ரை பண்ணி ஃபோன் பூட் ஆகவே இல்லை, பிரிக் ஆயிடுச்சு. ஸோ இப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். யாருன்னே தெரியாதுல்ல, நியாயமா பாருங்க. அவரு எங்க கோவால இருக்காரு, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவருக்கு ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும். இங்கிலீஷ்ங்கிற ஒரு காமன் லாங்குவேஜ்ல கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். இப்போ அதே மாதிரி நான் இது 808 நோக்கியா ஃபோன்ஸ் பிடிக்கும். 808 பேஜுக்கு போறேன். 808ல போயிட்டு சாட் செக்ஷன் இருக்கும் GSM Arena. அங்க போனா ஜியாத்னு ஒரு பையன், அவன் வந்து நோக்கியாவுக்கு அந்த பிராண்ட் அம்பாசிடர் இருக்காங்களே இன்னைக்கு ஜென்ரேஷன் அந்த மாதிரி இல்லாம கம்யூனிட்டி பர்சன் மாதிரி அப்ப இருந்தான். நான் சொல்றது எப்போ 2012, 13, 14ல நோக்கியால இருந்து டிவைஸ் வந்ததுன்னா அதுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு ரிலவெண்டா மீட்டப் வைக்கிறது, அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு ஆர்கனைசர் அவன். டெக் எந்தூசியாஸ்ட் அந்த டைம்ல, நோக்கியா எந்தூசியாஸ்ட் வைங்க. ஸோ அந்த பையனை பழக்கம் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டின்னு ஒரு பையன், அவன் யாருன்னா நார்த் இந்தியன் நம்ம ஊர்லயே. அடுத்து ரியாஸ்னு ஒரு பையன், அவன் பாகிஸ்தான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரு. பேசும்போது சும்மா செமையா இருக்கும். ஊருக்குள்ள குளோபல் பாலிடிக்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம், மத சார்பான பிரச்சனைகள் இருக்கலாம், என்னன்னாலும் இருக்கலாம். ஆனா நாங்க 4 பேரும் பேசும்போது எப்படி இருக்கும் தெரியுமா, நோக்கியாங்கிறது தான் மேல இருக்கும். நாங்க 4 பேரும் பேசும்போது வேற மாதிரி இருக்கும், எங்க கம்யூனிகேஷனே வேற மாதிரி இருக்கும். என்ன பண்ற, இன்னும் அந்த சாம்சங் வச்சு தான் அரைச்சிட்டு இருக்கேன்னு ஒருத்தர் சொல்லுவான். அந்த கிட்டிங்கிற பையன் வந்து இது நோட் யூஸ் பண்றான். நோட்டுக்கு போனதுதான், நோட்லயே தான் இருக்கான், கன்னியூ ஆயிட்டு இருக்கான். நோட்ல இருந்து இப்போ வந்து அடுத்து சரி எஸ் சீரிஸ் போலான்னு இருக்கேன் அப்படின்றான். இன்னும் நோட்லயே தான் இருக்கான் அவன். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டும் நாங்கள் பேசும்போது யாரு என்ன லாங்குவேஜ் என்ன மதம் எதுவுமே தெரியாது. ஸோ இந்த ஃபீல்லாம் எனக்கு வந்து இப்போ ட்விட்டர்லாம் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறேன். பாருங்க, அதுக்கு ஒரு நார்மலா ஒரு வெப்பேஜோட கான்வர்சேஷன் செக்மெண்ட் தான் அந்த ஏரியா. அந்த போஸ்ட்டுக்கு, அதாவது இந்த ஸ்பெக் பேஜுக்கு கீழே எல்லாரும் போய் ரிப்ளை பண்ண முடியுது. நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, அதுக்கு ரிப்ளை நம்ம பண்ணிக்க முடியுது. இப்போ இமானுவல் ப்ரோ போய் போடுறாரு, நல்லா இருக்குங்க, எக்ஸ்பீரியா சூப்பரா இருந்து யூஸ் பண்ணி பார்த்தேன், நான் உடனே போய் போடுறேன், அப்படியே ப்ரோ நீங்க வாங்கிட்டீங்களா, எப்படி ப்ரோ இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், நானும் வாங்கலான் இருக்கு. இப்படி வளர்ற கம்யூனிகேஷன், அந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற சோஷியல் ஆப்ஸ்ல எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. சொல்ல போனா யூடியூப்ல இவ்வளவு இது ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி இவ்வளவு வீடியோ டெய்லி 3 வீடியோ 2 வீடியோ வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் போட்டுட்டு இருக்கேன், அங்கேயும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதான் ப்ரோ, சேட் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும், அதில் அடிச்சுப்போம் பார்த்துருக்கீங்களா? ஆமா, சேட் பாக்ஸ்னு அது படிக்க ஒரு வெப்சைட்லயோ இல்லை ஒரு ஃபோரம்லயோ இருக்குன்னா ஐடி இருக்கிறவங்க யாரு வேணாலும் வந்து ஐடி இருக்கணும், மாடரேட்டர் பேன் பண்ணுவோம். ஆமாமா, பேன் பண்ணலாம். தப்பு தப்பாலாம் பேசினா, சம்பந்தமே இல்லாம யாரையாவது புள்ளி பண்ணா அவன் வந்து ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை வைக்கிறான்றது வந்து கண்டிப்பா அட்மினுக்கு எப்பயுமே தெரியும். ஏன்னா இப்போ ஒண்ணு இல்லைங்க, ரஸ்னா ரிலேட்டடான ஒரு பேஜ் இருக்குன்னா ரஸ்னா நிறைய குடிச்சு பழகின நான் வந்து அட்மினிட்ஸ் இருந்தா கரெக்டா இருக்கும். ரஸ்னான்னு என்னன்னே தெரியாது, நான் அட்மினா இருந்தேன்னா விளங்கவே விளங்காது, கீழே இருக்கிற கான்வர்சேஷன் எதுவுமே எனக்கு புரியாது. இது ஒரு ஃபேக்ட் இருக்கு. அப்ப என்ன ஆகுது, மேக்ஸிமம் இப்போ டெக் ரிலேட்டடாவோ இல்லை டிமாண்ட் ப்ரோ சொன்ன மாதிரி இப்போ சப்போஸ் வெதர் ரிலேட்டடாவோ ஒரு பிளாக் இருக்குன்னா அதுல கீழே சாட் பாக்ஸ் இருக்கும். அதில் போய் சேட் பண்றதுக்கு நம்ம லாகின் பண்ணணும். லாகின் பண்ணாம நம்ம சேட் பண்ணவே முடியாது. GSM Arena அப்படி வச்சிருந்தானா லாகின் பண்ணி GSM Arena ஐடி வழியா பண்ணா நம்ம நேம் வரும், அப்படி இல்லைன்னா அனானிமஸ் யூசர்னு வரும். ஸோ இந்த மாதிரி அவன் வச்சிருந்தான். பட் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சேஃப்டி கன்சர்ன்ஸ்க்காக அனானிமஸை விடுறது இல்லை. நீங்க சொன்ன மாதிரி லாகின் பண்ணதுக்கு அப்புறம் தான் போடுற மாதிரி பண்ணி விட்டாங்க. அப்பயும் இவங்க என்ன பண்றாங்கன்னா, லாகின் பண்ணி பண்றதா இருந்தாலும் நான் என் பேர் அப்பயும் சிவபரணின்னு தான் வச்சிருந்தேன், பேர் மாத்தி வருவாங்க. பேர் மாத்தி வருவாங்க. யாருமே வந்து சொந்த ஐடென்டிட்டியை காட்ட வருத்தப்படுறாங்க, ஏன்னே புரிய மாட்டேங்குது. இல்லை அதான் நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, அதனால நான் வந்து சொல்றேன், உங்களுக்கு அந்த இது வந்து இருந்திருக்குது, அந்த நட்பா பழகக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா நான்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம் ஒரு கட்டத்தில். பழகும் போது இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பழகுறாங்களே, இப்போ அந்த மாதிரி இப்போ அந்த ஒரு பேசுகிற பசங்களில் இப்போ நமக்கு பக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம அதை தெரிஞ்சிக்க முடியும், இது பண்ணிக்க முடியும். இப்போ லாங்லேருந்து வருது இல்லையா, அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும், அதை தாண்டி விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. நமக்கே ஒரு வட்டம் ஒன்று போட்டிருப்போம், அதை தாண்டி நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணிங்கனாக்கா இட் மே ஒர்க் சம்டைம். ஏன்னா எல்லாருமே யாஹூ சேட்டில் போய் ஏஎஸ்எம்மா ஏஜி இது சொல்லுவாங்களே, என்ன அதான் ப்ரோ, ஏஜி உங்கள் செக்ஸ்னா மேலா ஃபீமேல், ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஏஎஸ்எல், அது எல்லுன்னு ஒன்று கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், எல்லோ எம்மோ ஒன்று கொடுப்பாங்க, மேரிடா அன்மேரிடா சிங்கிளா அது தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ சிங்கிள்ங்கிற அந்த வார்த்தை பெருசு கிடையாதுல்ல, மேரிடா அன்மேரிடா மேரிடா, அதான் ஏஎஸ்எம்னு போடுவாங்க, ஏஎஸ்எம் ப்ளீஸ் அப்படின்னு அடிப்பாங்க. ஏஜ் செக்ஸ் மேரிட் ஸ்டேட்டஸ் அதான் ஏஎஸ்எம் அதை போடுவாங்க. உடனே அங்கேருந்து ரிப்ளை வரும். அப்போ எல்லாருமே அது மாதிரி துபாயில் இருக்கிறவங்க கூட பேசியிருப்போம், யூஎஸ்ல இருக்கிறவங்க கூட பேசியிருப்போம். ஸோ எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சிது. இதை தாண்டி இப்போ 2 பேரும் சந்திப்போம் அப்படிங்கிறது நடந்தது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரேரான அக்கேஷன். கரெக்ட். அது நம்மளே ரெஸ்ட்ரிக்ட்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நமக்கு வந்து அப்பதான் காதல் படமும் வந்து அதுக்கு அதெல்லாம் வந்து இதெல்லாம் நடந்த பிறகு தான் வந்தது. இன்டர்நெட் வந்து எல்லா ஊருக்கும் வந்துட்டு அப்போ 1 மணி நேரத்துக்கு 50 ரூபா
ம் எங்க ஊர்ல. இன்னைக்கு எவ்வளவு சீப்பா கிடைக்குது? ஆமா அப்போ 1 மணி நேரத்துக்கு 50 ரூபா. 50 ரூபா வந்து 2000த்துல நீங்க வந்து காசு வந்து பாருங்க. 99 2000த்துல 50 ரூபா வந்து பெரிய காசு. ஆமா 50 ரூபா வந்து 99ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெட்ரோல் வந்து அந்த டைம்ல 15 ரூபான்னு நினைக்கிறேன். 15ஆ ரொம்ப கம்மியா 20 ரூபா கூட வச்சுக்கோங்க. ம். 1 லிட்டர் பெட்ரோல் 20 ரூபா. இப்ப 102 ரூபா ஆமா. 101 ரூபா அந்த மாதிரி இருக்கு. இல்ல 20 ரூபாய் கம்மி தான். 20 ரூபாய் கம்மி தான். ஏன்னா நாங்க வீட்டுல என்னன்னா ஒரு பழக்கம் போறோம். எங்க அப்பா வந்து அக்கௌண்ட் நோட் எடுத்து வச்சு எழுதிட்டு இருப்பாங்க மாச செலவு என்னன்னு. ஸோ அதனால 100 ரூபா இருந்தா ஒரு நாள் செலவே பண்ணிடலாம் ப்ரோ. 100 ரூபா இருந்ததுன்னா எவ்வளவு பெரிய விஷயங்கள் வாங்கிடலாம். இல்லை நிஜமே 100 ரூபா அன்னைக்கு பெரிய தொகை. 100 ரூபாய் இருந்ததுன்னா மாஸ் பண்ணலாம். 10 ரூபா இருந்ததுனாலே சின்ன பசங்களுக்கு பொழுது பயங்கரமா போகும் ப்ரோ. ஒரு பையன் கையில 10 ரூபா பேக்கெட் பண்ணியா கொடுத்தீங்கனாலே பெரிய அமௌண்ட். 10 ரூபாய்லாம் இருந்ததுன்னா அப்ப என்ன ஆகும்னா 2 பெரிய கிரீம் பிஸ்கெட்டே வாங்கலாம். பெரிய கிரீம் பிஸ்கட் பாக்கெட் 2 வாங்கிடலாம். இன்னைக்கெல்லாம் 10 ரூபாய்க்கு வந்து அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரி விடுங்க, அது வேற ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்க. இல்ல இப்ப நம்ம யூஸ் பண்ற சோப்பே என்ன சொல்றாங்க, டாய்லெட் சோப்பா பாத்திங் சோப்பா நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. ஆமா, அது நம்ம நிறைய பேர் அதெல்லாம் படிக்கவே மாட்டோம். ஏதாவது சோப் போட்டு குளிச்சா நல்லதுன்னு சொல்லி குளிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பிஸ்கட்டே கூட எப்படி இருக்குன்னா டாக் பிஸ்கட் அளவுக்கு ட்ரீட் பண்றாங்க நிறைய பிஸ்கட்டை. இப்போ உண்மையா சொன்னா பார்லிஜி எவ்வளவு ஃபேமஸ், டைகர் பிஸ்கட் எவ்வளவு ஃபேமஸ். அது நான் சொல்றது 2000லாம் எவ்வளவு ஃபேமஸ். டைகர் பிஸ்கட்லாம் சிவப்பு கலர் இதுல பயங்கர பில்டப்பா இருக்கும். இன்னைக்கெல்லாம் டைகர் பிஸ்கட்டுங்கிறது ரோட்ல சுத்துற நாய்களுக்கு வாங்கி அப்படி பிரிச்சு போட்டு போயிடுறாங்க. அனிமல் லவர்ஸ் பிரச்சனையா? அனிமல் லவர்ஸ் பிரச்சனை இல்ல, அது வேற பிரச்சனை. அது வந்து அது பெரிய டிபார்ட்மெண்ட், அது வரல. பட் அந்த பிஸ்கட்டுக்கு மரியாதை அவ்வளவுதான். பஸ் நிக்குது ப்ரோ, பஸ் நடுவுல ரெஸ்ட் ஸ்டாப் போடுவாங்கல்ல, அங்க இறங்கி ஒரு பையன் பிஸ்கட்டை வாங்கி அங்க போட்டுட்டு இருக்கான். டக்கு 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 டக்குன்னு அந்த இடத்தையே ஒரு இதுவா மாத்தி நாய்க்கூட்டமாக்கி விட்டுருவோம். ஆமா, அதுல என்ன கொடுமைன்னா அதுங்களுக்குள்ள அதுங்க அடிக்க ஆரம்பிச்சிருமா. சில சமயங்கள்ல டாமினேட் பண்றதுக்கு சண்டை போட ஆரம்பிக்கும். குறுக்கால போயிட்டு இருக்க ஒருத்தரை கடிச்சு வச்சிரும். இல்ல இதெல்லாம் வந்து ஹேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க பாக்காதீங்க. எங்களுக்கு பிராக்டிகல் டிஃபிகல்ட்டியை சொல்றோம், அவ்வளவுதான். இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கே எந்த அளவுக்குலாம் நாலேஜ் கிடையாதுன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போறோம், வாழைப்பாறை வந்து போயிட்டோம். அங்க நம்ம என்ன பண்ணுவோம், குரங்குகளுக்கு எல்லாம் பார்த்தாக்கா வாழைப்பழம் இல்லை ஃபுட்டு எல்லாம் கொடுக்கணும்னு நினைப்போம். அங்க இருக்கிற மக்கள் வந்து அதை எதிர்க்கிறாங்க. அப்பதான் எனக்கு வந்து தெரிஞ்சுது, ஏன் குரங்கு கொடுத்தா என்ன அப்படின்னு தான் கேட்குற ஒரு மனநிலையில தான் நானும் வந்து இருந்தேன். இன்னைக்கு நீங்க கொடுத்துட்டு போயிடுவீங்க, அது படிக்க அது வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு, நீ என்னத்துக்கு அது கொடுக்குறன்னு வந்து கேட்டாங்க. கரெக்ட். அது வந்து வேட்டையாடி அதை சாப்பிட்டுக்கும், அதுக்கு தேவையானதை. வேட்டையாடுறதுன்னு என்ன, அதுக்கு போய் செலக்ட் பண்ணி. நீங்க சொன்ன சம்பவம் இப்போ ரீசெண்டா ஒரு இடத்துல நடந்துருச்சு. நிறைய பேர் இந்த சஃபாரி போவாங்கல்ல, போய் என்ன பண்ணிட்டாங்க, காட்டுல இருக்க விலங்குகளுக்கெல்லாம் பழம் கொடுக்கறது ஜாம் கொடுக்கறதுன்னு பழக்கி விட்டாங்க. அது ஒத்துக்காது சில பொருள், அது ஒத்துக்குச்சு. இப்ப பிரச்சனையே அதான், அந்த டூர் டைம் முடிஞ்சிருச்சு. இப்ப யாரும் உள்ள சஃபாரி போறது இல்ல. அதுங்க ரெகுலரா திங்க தோணல, ஏன்னா இதுதான் டேஸ்டா இருந்தது. எல்லாம் உள்ள வந்துருச்சு ஊருக்குள்ளார வந்துட்டு சூப்பர் பசாரு எல்லாத்துக்குள்ளேயும் பூந்துருச்சுங்க. அதுங்க சூப்பர் மார்க்கெட் உள்ள எல்லாம் போய் டேக் போடாம எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடுது. நீங்க அழிஞ்சது பத்தாதுன்னுட்டு அடுத்தடுத்த உயிரினத்தையும் போய் அழிக்கிறீங்க. பஞ்சத்துல இருக்கிறதுனா தெரியுங்க, அதுக்கு என்ன கிடைக்காமையா இருக்கு. ரெஸ்ட் ஸ்டாப்பே ஒரு ஹோட்டல்ல தான் நிறுத்துறான். அதுக்கு எதுக்கு அதே ஹோட்டல் வாசத்துல தான் இருக்கு, வேற ஒரு நான்வெஜ் ஹோட்டல் இருக்கு, அது வெஜிடேரியன் ஹோட்டல்னு வச்சுங்க. எதுக்கு நான்வெஜ் ஹோட்டல் இருக்கு, அங்க மக்கள் இளநீ விற்கிறாங்க, அந்த பொருட்கள்லாம் விற்கிறாங்க. நான்வெஜ் ஹோட்டல்ல சாப்பிட்டா மிச்சம் எலும்பு முள்ள போட்டு தான் ஆகணும். ஆமா. ஸோ எனிவே அதுக்கு வந்து ஃபுட்டு வந்து கிடைச்சிடும். அந்த இடத்துல நம்ம வந்து புதுசா போய் எதையும் போய் ஒரு நாள்ல அந்த பஸ்ல வந்து எடுத்து போட்டு என்ன நம்ம இது பண்ணிக்க போறோம். ஒண்ணு நல்லது பண்ண நினைச்சு பண்றாரு, அது இருந்து ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ கூட நீங்க பாத்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வடக்குலயே எங்க நடந்ததுன்னு தெரியல. ஒரு செக்யூரிட்டி கையில கம்பு வச்சுட்டு நாயை இப்படி பண்ணிட்டு இருப்பாரு. நாயை அடிக்க மாட்டாரு, அடிக்க வர இருக்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருப்பாரு. கிட்ட வராதுன்னு ஒருத்தன் சோறு வச்சு கூட்டம் கிளப்பிக்கிட்டு இருப்பான் ஒருத்தன். ஆக்சுவலா இவர் கம்பு வச்சு இப்படி ஆட்டிட்டு இருப்பாரு, இவரை போய் அடிச்சிருவோம். நாயை அடிக்கிற நீ அப்படின்னு அவர் அடிச்சுக்கல தள்ளி வச்சிருக்கோம். ஏண்டா அவர் அடிக்கவே இல்லடா, அவன்லாம் நேரில் கிடைச்சான்னு வைங்களேன், சொப்புன்னு ஒன்று இந்த இதுல சொல்லுவாரு. இந்த உதயநிதி ஒரு படத்துல எதுல தெரியுமா, அந்த மனிதன் உன்னை ஒரு அரஞ்சனம் பரம்பரைக்கே இனிமே காது கேட்காதுன்னு. இப்படிதாங்க ஒரு மலையாள படம் பார்த்தேன், அதுல ஒரு நாயை கொன்னுடுறாங்க. அதனால கொன்னவங்க எல்லாம் வெட்டி நாய்க்கே போட்டுடுறாருங்க. நாயை அதுல படமா பார்க்கும் போது அது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த ஒரு இது தேவையில்லாம அந்த நாயை வந்து மர்டர் பண்ணுவாங்க. ஜான்விக் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க போல. ஜான்விக்ல வந்து போலீஸ் டாக், ஜான்விக்ல வந்து எப்படின்னா பெட் டாக், அதை கொன்னதுனால அவன் கடைசி வரைக்கும் எல்லாரையும் போய் கொள்ளுவான். கொண்டுட்டு அதை வந்து நாய்களுக்கே போட்டாங்க. இவர் லாஸ்டா கிளைமேக்ஸ்ல நடந்து வரும்போது அந்த நாய்கள்லாம் வந்து வாலாட்டுது. அப்பதான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுதுன்னு அப்பதான் ஹீரோ பேசுறாரு. ஏன்னா அதுக்கு வாலாட்டுது. இவர் வந்து டெய்லி வந்து அவனெல்லாம் கொண்டு துண்டு துண்டா வெட்டியே வருது நாய்க்கு போட்டிருக்காரு. இது பரவாயில்ல. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தேன், புருஷனையே வெட்டி குக்கர்ல சமைச்சு நாய்க்கு போட்டுடுது.
ஆமாம் ப்ரோ, அது ஒரு கருமாந்திரம் பிடிச்ச படம். என்ன ப்ரோ நீங்க வித்தியாசமான டேட்டாலாம் தெரியுங்க, என்ன அது? ஆமாம் ப்ரோ. என்ன படம் அது? அது ஒரு படம் ப்ரோ. அது வந்து ஜென்டில் பக்கத்தில் ஒரு டேஷ். என்ன நீங்களே இப்படி ஃபில்லப் பண்ணீங்க. அதில் என்ன புருஷனை வெட்டி இது போட்டுடுது. சரி உன் புருஷன் கெட்டவனே வச்சுக்க, சரி இந்த இடத்துல அப்படியே அந்த ஜெண்டரை மாற்றுங்க. இதே மென் இதை பண்ணியிருந்தா பொண்டாட்டி வந்து இது பண்ணல, அதை வெட்டி நாய்க்கு போட்டுருவானா, அது கிரைம் தானே. கிரைம் இஸ் ஏ கிரைம். அது எப்படி வந்து நீங்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? இல்லாட்டி ஐயோ அந்த படம் இருக்கு, பேர் வேற. இல்லை அதுக்கு வந்து கம்பு சுற்றுறதுக்கு வேற ஒரு 4 ஆள் வந்து இருக்கும். இது சரி தப்பு. அதுக்குமா கம்பு சுத்துறாங்க? ஆமாம் ப்ரோ, உனக்கெல்லாம் பப்ஜி பார்த்து பிஜிஎம்ஐ பார்த்து இந்த துப்பாக்கி சுடுற படத்தை தானே பார்த்துட்டு இருக்காங்க. அதனால சாதாரண நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் புரியல வாழ்க்கை எவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட்னு சொல்லிட்டு. ஒருத்தனும் எவ்வளோ போராடி ஒரு உயிர் வந்து இங்கே வந்து உருவாகுது. தப்பு பண்ணா உனக்கு பிடிக்கலனாக்கா அந்த நாயை விட்டுட்டு வெளியே போ. கரெக்ட். நான் என்ன வாண்டா அவங்ககிட்ட வாழவா சொல்கிறோம்? கிடையாது. இந்த அளவுக்கு நீ வந்து நாய்க்கு நீ வெட்டி போடுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கிற நீ, அதுவே வந்து ஒரு இது எப்படி சொல்கிறது, டிபெண்ட் மாதிரி தான் இருக்குது. என்ன சொல்கிறீங்க? எனக்கு இல்லைனாக்கா இவன் வந்து இவன் எனக்கு துரோகம் பண்ணுறான்னு அவனை வெட்டதில்லை. ஆமாம், அது ஒரு லாஜிக்கே கிடையாதுல்ல. அவனை பிடிக்கலையா தூக்கி போட்டுட்டு நாயை நீ பருதேசி பொறுக்கி நாய் நீ வந்து ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க, இந்த அளவுக்கு நீ திமிரா இருக்கேன்னு அவனை துரத்தி விட்டுட்டு இது போய் தனியாக போய் வாழ வேண்டியது தானே. கரெக்டு தான். அதில் ஒரு லாஜிக் இருக்குது. அவன் சொந்தக்காரங்களும் நல்லா இருந்திருப்பாங்க. ஆமாம், அது தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவன் ஏதோ பெற்றவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு இருந்திருப்பான். இந்த அம்மா புந்து அவனை வெட்டி போட்டு நாய்க்கு போட்டுடுச்சான். அதை ஒரு படமாக எடுத்து வச்சிருக்கானுங்க. அந்த படத்தையும் பற்றி ஏதோ பண்ணிருக்காங்க. இதுவே இன்டர்நெட் உலகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். என்ன சொல்றீங்க? ஒரு பையன் ஒரு போஸ்ட் போட்டிருக்கான், செம ஃபன்னா இருந்தது. இதுதான் ஒரிஜினல் நவாபி பேகம், பாலிவுட் நவாபி தானே இது. இது கரெக்ட் தான். இது வந்து இப்படி தானே இத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நிஜமாவே ஒரு காலத்துல ஒரு கிங்கோ இல்லாட்டி ஒரு குயினோ எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இவனுங்க படத்துல காட்டுற அலப்பறைக்கு அதுக்கும் நிறைய பேர் நம்பிடுவாங்க. இவனுங்க இதெல்லாம் பண்ணிடுவானுங்க. ஆனால் அந்த சினிமாவில் நடிக்குதுங்க பாருங்க, அந்த செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அவங்க வந்து நீங்கள் வந்து இது வந்து பிரிவினைவாதம் பார்க்குறீங்க, நில அடிப்படையிலான பிரிவினைவாதம் பார்க்குறீங்கன்னா அதுங்கெல்லாம் வந்து பேசுங்க. அவங்க எடுக்கிற படத்துலேயே பார்த்தீங்கன்னா இதை தான் பண்ணியிருப்பானுங்க. ராணினாக்கா அதுக்கு ஒரு வெள்ளையான தோல் இருக்கிற ஒரு நபர் வேணும், அழகான ஒரு நபர் வேணும், அப்படி இப்படின்னு போடுவானுங்க. கரெக்ட். ஏன் நீ ரியலிஸ்டிக்காக எடுக்கிறத அது ரியலிஸ்டிக்காக போட, ஹீரோயினை ரியலிஸ்டிக்காக நீ வந்து ஹீரோ போட. இங்கே வருங்க எப்படி பயங்கரமான ஒரு ஃபோட்டோ. 2 பேரண்ட்ஸ் லிசனிங் டு தேர் சன்ஸ் ஹார்ட்டு இம்ப்ளான் பண்ணியிருக்காங்க யாருக்கும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆக்ட் என்னன்னா இது வேற போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? என்னது ப்ரோ? நேற்று முந்தின நாள் டேட்டா வந்திருக்குல்ல. என்ன இது? அதான் 787 போயிங் இந்தியா, ஏர் இந்தியா. ஆமாம்மா, ஆன் ஆஃப் தானே. ஆனால் ஆஃபா இந்த மாதிரி வந்துட்டு அது என்ன எனக்கே புரியல. அது எப்படி உட்காந்து யாராவது ஒருத்தர் என்ன அது, நீங்கள் பொழுதுன்னைக்கும் வண்டி ஓட்டி பழகணும் ஒரு ஆள்னே வைங்களேன், நீங்கள் வந்து ஆனில் இருக்கிற ஒரு லைட்டை ஆஃப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் பகலில் கூட லைட்டை ஆஃப் பண்ணாமல் ஆன் பண்ணி ஓட்டுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதான் உண்மை. யாராவது ஃபியூல் சுவிட்சை போய் ஆஃப் பண்ணுவாங்களா? இது ஏதோ ஒரு கோளாறான ஒரு விஷயம் நடந்த மாதிரி தான் இருக்குது. கடைசியில் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்குல்ல ப்ரோ, அந்த இன்ஜெக்டர் வந்து ஃபியூலை பம்ப் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. டியூ டு கண்டாமினேஷன் மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இப்போ பார்த்தா என்னடான்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, ஃபியூலே வந்து போகலன்னா எப்படி? எனக்கு புரியல. அது எப்படி டேக் ஆஃப் ஆனதுமே ஆஃப் பண்ணி விட்டுருவாங்களா? அதான் அவ்வளோ தூரம் போனதுமே ஆஃப் பண்ணிடுவாங்களா? பரவாயில்ல, நீங்கள் ட்விட்டரில் பார்க்குறீங்க, நேற்று ஃபுல்லாக யூடியூப்பில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அந்த பக்கமே வரல. நான் ஏன் வரேன்? அதே தான். இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு ஒருத்தன் ஆரம்பிச்சான். ஆஹா ஐயோ டேய் அதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியுமாடா, இவ்வளோ என்னன்னு தெரியாத இது நடந்த விஷயம் என்னது இதானே. அது என்ன நம்ம ஒரு இப்போ 1 நிமிஷத்துல சொல்லிட்டீங்களா, அந்த வீடியோ 10 நிமிஷம். 10 நிமிஷம் அவன் எப்படி ஆரம்பிப்பான்? அங்கே இருக்க மக்களை பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற அந்த வரலாறையே அப்படியே ஆரம்பித்து கடைசியாக அந்த 1 நிமிஷம் விஷயத்த 10 நிமிஷத்தில் சொல்லணும். இல்லை ப்ரோ, அப்போ தான் ப்ரோ உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா ஆடு கிடைக்கும், மிட்ரோல் ஆட்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் மிட்ரோல் ஆட்ஸ் கிடைக்கும், கம்பெனிக்கிட்ட இருந்து ஸ்பான்சர்ஷிப் வரும். ஸோ வந்து சோஷியல் மீடியாவே டாக்ஸிக் தான். சோஷியல் மீடியாவில் உலா வர்றவங்களாம் நிறைய பேர் டாக்ஸிக்காக தான் இருக்காங்க. ஸோ நம்ம தான் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் உஜாராக இருந்துக்கணும். எஸ் ஓகேங்க. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்தி பார்த்துருக்கோம். சிவபரணி இமானுவேல் பார்க்கலாங்க. பாய். வண்டியை விடாம நாள் கணக்காக சுத்திக்கிட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.